ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாம் மன்னித்து உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை நடத்தி தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிற எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே மகத்துவமான கர்த்தராக இயேசு கிறிஸ்து. உம்மை போல ஒரு இரட்சகர், உம்மை போல ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் யாருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே என் பரிகாரியான தேவன், நீரே எங்களுக்கு பரிந்து பேசுகிற தேவன், நீரே சகலத்தையும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன். எல்லா தேவ சமூகத்தில் நல்லா கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களை குறித்து தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல உணவு கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல உடைகளை கொடுத்தீரே, அதற்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் கிருபையாக கண்மணி போல என்னையும் என் குடும்பத்தையும் ஆதரித்து அரவணைத்து ஆசீர்வதித்து சகலவிதமான நன்மையினால் எங்கள் குடும்பங்களை பராமரித்து வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் குடும்பங்களை சகல விதமான நன்மையினால் கைவிடாமல் ஆன்ற வாக்கு தத்தத்தை நிமித்தமாய் போஷித்தீரே, அதற்காக நான் மனதார நன்றி சொல்லி உம்மை துதிக்க வந்திருக்கிறேன். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, என் இயேசு பெரியவரே, எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர், எல்லாவற்றையும் நடத்தி செல்வீர் என்று சொன்னீரேன். எங்கள் குடும்பங்களில் எல்லாவித காரியங்களும் நீர் பார்ப்பது மட்டுமில்லாமல் நடத்தி செல்வது மட்டுமில்லாமல் எல்லாவித உம்முடைய நன்மையினால், கிருபையினால், தயவுனால் எங்களை நடத்தி செல்ல உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீரே எங்கள் இரட்சகர், நீரே என் இரட்சகர், அரணுமானவர், கோட்டையுமானவர், துணையானவர், கேடகமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். அரவணைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நடத்துவீராக ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் சமாதானத்தில் நடத்துவீராக ஆண்டவரே. இந்த திருச்சபை சகலவிதமான உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நடத்துவீராக ஆண்டவரே. ஒரு நன்மைகளும் குறைவு படாதபடி எல்லாவித ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரிசைக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் கொஞ்ச நேரம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்குள்ள நல்ல ஒரு சகோதரி சிநேகத்தை தாங்க, ஒருமன ஆவியை தாங்க. ஆதி அப்போஸ்தலர்களைப் போல கீழ்ப்படுகிற அந்த சிந்தையை தாங்க. அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தது போல நாங்களும் தரித்திருக்க, இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை, இந்த சபையில் நாங்கள் உறுதியாய் தரித்திருக்கவும், உபதேசத்தில் நிலைத்திருக்கவும், சபையில் நாட்டப்பட்டவர்களாக காணப்படவும், உமக்கு பிரியமான சாட்சியாக நாங்கள் வாழவும் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்கள். உமக்கு மகிமையாக செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிற ஆண்டவரே. நீரே என் இரட்சகராக கிறிஸ்து, பரிகாரியான கிறிஸ்து. உம்மை போல இரக்கமுள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உம்மை போல தயவு உள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் எங்கள் பிள்ளைகள் மேலே ஆண்டே ஒவ்வொரு நாளும் நடத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை இழப்புகள், எத்தனை பாதிப்புகள், எத்தனை சேதாரங்கள் மத்தியிலும் கூட எங்களை ஜீவனோடு கிருபையோடு நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில், இந்த வாரத்திலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் விரும்பிய காரியங்கள், நினைக்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள், சத்திய ஆவியானவர் சகலவிதமான சத்தியத்திலும் உபதேசத்திலும் சகலவிதமான நன்மையிலும் உம்முடைய கிருபையிலும் உம்முடைய பிள்ளைகள் விரும்பிய ஒவ்வொரு காரியங்களும் மன விருப்பத்தின்படி தந்தருள்வீர் என்ற வாக்கு தத்தத்தை நிமித்தமாய் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் நடத்தி தரும்படியாக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வந்த ஜனங்கள் பாதுகாப்பாய் கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தடையில்லாமல் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, அதே போல் வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் குடும்பங்களும் தடையில்லாமல் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மிகுந்த ஆனந்தத்தோடு தேவனாக நீர் செய்த நன்மைகளுக்காக குடும்பமாய் ஐக்கியமாய் வந்து உமக்கு நன்றி பலிகளின் ஆண்டை ஏறெடுக்கத்தக்க, துதி பலிகளை ஏறெடுக்கத்தக்க பரிசுத்த உன்னதமான ஆராதனையிலே தேவனாக கிறிஸ்துவுக்கு நன்றிகளை சொல்லத்தக்க ஒவ்வொரு குடும்பங்களை தவறாமல் கணவன், மனைவி, பிள்ளைகளை அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களை கொண்டு வருவீராக ஆண்டவரே.
சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே அவர்களை கொண்டு வருவீராக. ரட்சிக்க கூடாதபடி உடைய கரம் ஒன்று குறுகி போவதில்லை என்று சொன்னீரே, கேட்கக்கூடாதபடி உடைய செவி ஒன்று மந்தமாய் போவதில்லை என்று சொன்னீரே. ஆண்டு ரட்சிப்பு உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. ஆண்டு எங்கள் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிற தேவனே, உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் கொண்டு வருவீராக, ஆசீர்வாதமாய் கொண்டு வருவீராக, தடையில்லாமல் கொண்டு வருவீராக. இந்த சபையில் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஒரு மன ஆவியோடு ஆண்டவர் ஆராதனை நடத்துகிற தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆராதனையில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியே ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, நல்ல பரிசுத்தமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு கலிகூர்ந்து பணிந்து தொழுது கொள்ள ஒரு பரிசுத்த உன்னதமான இந்த தேவ ஆலயத்தில் ஒவ்வொருவரையும் உமக்கென்று எடுத்து பயன்படுத்தும்படியே ஜெபிக்கேன். ஆவியோடு உண்மையோடு ஆத்தும பாரத்தோடு ஜெபித்து ஆராதிக்கிற பிள்ளைகளோட சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கணும். அவங்க குடும்பங்களில் அதிசயங்கள் நடக்கணும். அவங்க தேவைகள் ஆண்டவரை எதிர்பார்ப்பதற்கு நினைப்பதற்கு மேலான காரியத்தை ஆண்டவரை நீர் வாய்க்க செய்யும்படியாக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்ன நோக்கத்திற்காக வருகிறார்களோ, என்ன எதிர்பார்ப்பின் தேவைக்காக சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறார்களோ, அவரோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற சகல விதமான தேவைகள் அன்றைய காரியங்கள் எல்லாம் நீர் நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. பாடி துதிக்கும் போது தேவ பிரசன்னத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, அபிஷேகத்தில் நிரப்புவீராக, வல்லமையிலான நிரப்புவீராக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகத்தில் வல்லமையில் நிரப்புவீராக. எல்லா தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையான ஒரு பிரசன்னத்தில் நடத்துங்கப்பா, நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அபிஷேக தைலத்தை ஊற்றுவீராக, அபிஷேகத்தில் நிரப்புவீராக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஆட்கொண்டு நடத்துவீராக, எல்லாவித ஆசீர்வாதத்தின் மழையை ஊற்றுவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானமும் சந்தோஷமும் பரவசமும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இன்னும் நல்ல ஜெபத்தில் வளர எனக்கு உதவி செய்யுங்க. வேதத்தை வாசித்து தியானிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு தேவனாக உங்களுடைய பலத்தினாலே இடை கட்டும்படி ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, அறிவிப்பு பகுதி ஆசீர்வதித்து தாங்க, சங்கீத பகுதியை ஆசீர்வதித்து தாங்க, காணிக்கை தசோபாக பகுதியை பிள்ளைகளை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. சாட்சியின் பகுதி ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. ஒரு தேவ வார்த்தை பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதமாக நடத்தி தரும்படியே ஜெபிக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாலிப சிஏ ஆசீர்வாதமாக நடத்தி தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் கவுன்சிலில் புருஷர் கவுன்சிலில் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாலை நடக்கிற வேதாகம பாடசாலை ஆசீர்வாதத்தை நடத்தி தருவீராக ஆண்டவரே. சிறு குழந்தைகளை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. எல்லாவித நன்மையினால், கிருபையினால், தயவினால் உங்களுடைய பிள்ளைகளோட குடும்பங்களையும் ஊழியத்தையும் நிறைவேற்றி முடிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். சபைக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற முறுமுறுப்புகள், எல்லாவித தீமைகள், எல்லாவித கசப்புகள், வேற்றுமைகள், உபதேசங்கள் இயேசுவின் நாமத்தில் எங்களுக்குள்ள இல்லாதபடி, எங்கள் சபை ஆராதிக்கிற சபையில் இல்லாதபடி, ஆதி அப்போஸ்தலர்களை ஒரு போல தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒருவன ஆவியோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள எங்களுக்குள்ள பலத்த அற்புதமான உம்முடைய ஆசீர்வாதத்தின் அந்த ஐக்கியம், ஃபெலோஷிப் எங்களை தரும்படியாக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் வருகிற ஜனங்களுக்கு விரோதமாய், இந்த திருச்சபை ஆராதனைக்கு விரோதமாய் வருகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி நாங்கள் போடுகிறோம், கட்டிந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். அல்லேலூயா. மின்சார தடை இல்லாமல் இயங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆவியானவர் ஆண்டவர் பலத்த காரியத்தினாலே, பலத்த வல்லமையுள்ள கரத்தினாலே நடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரை தெய்வீக சுகத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு, தேவனாக உமக்கு பயப்படுகிற பயத்தோடு, நடுக்கத்தோடு வேத வசனத்துக்கு சாய்ந்து ஆண்டு செவி கொடுத்து விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளோட தேவைகள், காரியங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வீராக, நிறைவேற்றி முடிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு மகிமையான வார்த்தையினால, பிரசன்னத்தினால உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு எங்களை ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக கிறிஸ்துவுக்கு கரங்களை தட்டி ஆண்டிற்கு நாம் எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எல்லாரும் உட்காருவோம். இப்பொழுது நம் மத்தியில் பாஸ்டர் சார்லஸ் அவர் பாடல் ஆராதனை நடத்துவாராக.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இந்த காலை வேளையில் வந்திருக்கிறேன் தேவனுடைய ஆலயத்துக்கு. இன்றைக்கி கர்த்தரை நாம் மகிழ்ச்சியோடு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். எவ்வளோ கவலைகள் நம்மளுக்கு இருந்தாலும் அது ஓரமாக ஒதுக்கி வைத்து இன்றைக்கி கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாய் நான் அவரை துதிக்கப் போகிறேன். ஆமேன் சொல்லுவோமா? அவன் நம்மளை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? நல்லா கரங்களை மறுபடியும் ஆமேன் சொல்லுங்கள். அதனால் தான் வேத வசனம் இவ்விதமாக சொல்லுது, என்னை தாயின் கர்ப்பத்திலே நீர் என்னை காப்பாற்றியிருக்கிறேன். என் எலும்புகள், என் தசைகள், என் நரம்புகள் எல்லாம் உருவாகுவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்முடைய தாயின் கருவிலேயே நம்மளை காத்து கொண்டிருக்கார். பெண்களுக்கு நல்லாக தெரியும், எத்தனையோ குழந்தைகள் வயிற்றில் இருக்கும் பொழுதே இறந்துடுது. சில குழந்தைகள் வெளியில் வரும் பொழுது பார்த்திங்கன்னா இறந்து போயிடுது. ஆனால் உங்களை என்னையும் எந்தவித தீமையும் அணுகாதபடி தாயின் கர்ப்பத்திலே நம்மளை காப்பாற்றினாரே, அவன் நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு நாம் கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆமென். ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். என் இயேசு அறிந்திருக்கிறார். அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீரே. என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் இந்த சபைக்கு வருகைக்கு முன்பாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி என்னை சுற்றி ஆழ்ந்திருக்கின்றீர். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி என்னை அறிந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கி. அதற்காக நன்றி, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, அனுதினமும் எங்களை காக்கிறவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவைவும் கண்கள் கண்டன, ஆரைவாய் வளர்வாதை காமெனித்தீரே. கருவைவும் கண்கள் வளர்வாய் வளர்வாதை காமெனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி சுவே, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே,
உருவாக்கினீரே. ஆமே பிரமிக்கத்தக்க பக்குவமாய் கரங்களை அசைத்து நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. பக்குவமாய் என்னை உருவாக்கினே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. என்னை காப்பாற்றுகிறவரே இயேசு ராஜா, என்னை காண்பவரே, நீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து ஹல்லேலூயா சுற்றி சுற்றி ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவ அப்பா நீர் அறிந்திருக்கிறீர், என் இயேசு அறிந்திருக்கிறீரே. அப்பா அறிந்திருக்கிறவரே இயேசு, அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய அப்பா என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரே நீர். அப்பா நீர் அறிந்திருக்கிறீரே, நீர் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீரே. நல்ல கரங்களை தட்டி என்னுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நன்றாக நீர் அறிந்திருக்கிறேன். நம் நாவில் சொல் பெறுவதற்கு முன்பாகவே இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் உங்கள் உள்ளங்கையிலே காத்து கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆனால் தான் இயேசு உடைய ரத்தம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிங்கன்னு எனக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்கிறது? பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, எனக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அதனால தான் நீங்களும் நானும் ஜீவனோட காணப்படுகிறோம். ஆமேன் சொல்லுவோமா? இயேசு நம்மளுக்காக சிலுவையிலே மரித்து கடைசி சொட்டு வரைக்கும் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினார். காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக, நம்மளை ஜீவனோட காப்பாற்றுகிறதுக்காக தான் இயேசு அந்த கடைசி வரையிலும் தேவன் அவர் உண்டான ரத்தத்தை சுட்டு நம்மளுக்காக நித்திய ஜீவனை வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? எந்த தீமையும் உங்களுக்கு அணுகாதபடிக்கு ஆண்டவர் உங்களை ரத்த கோட்டைகளை வேலெடுத்திருக்கார். பாருங்கள், கடந்த நாட்களில் வியாழக்கிழமை பாருங்கள், குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் விமான விபத்து. அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா விமான விபத்தில் பார்த்தீங்கன்னா 242 பயணிகள். ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் என்ன செஞ்சுக்க தப்பிச்சிருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே பைலட் மாடல் கொண்டு உள்ளர வேலை செய்ய எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனால் பாருங்கள், இயேசு பாருங்கள் உங்களை என்னையும் எந்தவித தீமையும் அணுகாதபடி கத்தர் காத்து கொண்டார். பார்த்தீங்களா, எல்லாரும் இறந்துட்டாங்க. அதுதான் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க, இது ஒரு உலகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியமாமா இப்படிப்பட்ட விபத்து. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு தேவனுடைய மனுஷன் இலங்கையில் தீர்க்க தரிசனமாக ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோடைய நேம் முதல் கொண்டு கலர் முதல் கொண்டு அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். ஆனால் தான் இயேசு சொல்லுகிறார், தீர்க்க தரிசிகளுக்கு தெரியாமல் நான் எதையும் நான் உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன். தீர்க்க தரிசிகளுக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை இரத்த கோட்டைக்குள்ளே வைத்திருக்கிறேன், இனி எந்த தீங்கையும் அணுகாதபடி இயேசு உங்களை போக்கியும் வரத்தை கத்தர் காத்து கொண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுடைய ரத்தம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு எந்த தீமையும் அணுகாதபடிக்கு கத்தர் வேல் எடுத்து பார்த்துருக்கிறார். ஆமேன். பாருங்க, யோபோட குடும்பத்தை கத்தர் வேல் எடுத்து பாதுகாத்தார். அதனால தான் சாத்தான் உள்ளர நுழையவே முடியல. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறது காரணம், எந்த தீமையும் அணுகாதபடி கத்த நம்முடைய ஜீவனோட காத்திருக்க காரணம் இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுவோமா? அவர் இயேசு உங்களுக்காக கட்டளையிட்ட நித்திய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. இது நித்திய உடன்படிக்கை ரத்தமாய் காணப்படுகிறது. அந்த நித்திய உடன்படிக்கை ரத்தத்தில் காணப்படுகிற இயேசுவே, நான் உமக்குள்ள நான் வாசம் செய்கிறேன் ஆண்டவரே, நீர் எனக்குள்ள நீர் வாசம் செய்கிறீர், அதே போல நான் உமக்குள்ள வாசம் செய்கிறேன் என்று சொல்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது.
எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் இனி எந்த தீமையும் அணுகாது. ஏன்னா கர்த்தருடைய ரத்தம் உனக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் சொல்லுங்க, நேசரின் ரத்தம் என் மேலே இருக்கிறது. எந்த சாத்தானுடைய திட்டங்கள் நெருங்கவே நெருங்காது. வாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவரே, ஆமென். பாவத்தை வென்று நித்திய ஜீவனை குடிக்கிறவரே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். சொல்லுங்க, இனியும் என்னை காப்பார். மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் என் தேவன் பெரியவரே. இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். இந்த உலகத்திலே, இந்த உலகத்தில் இருக்கும் அவனை, என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே எனக்கு மீட்பை கொடுக்கிற ஒரு ரட்சகர் இருக்கிறார், அஞ்சிடுவே. அவரே என் வாழ்க்கை, அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கு வந்தாது. தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை
நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகி கண்ணீரை காண்கிறவரே கண்ணீரை காண்கிறார் உன் காதலை சொல்லுவோமா கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா இன்னைக்கு கர்த்தர் உங்க கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாம் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் மாற்றுவாராக இயேசுவே உன் வேதனை இன்று உனக்கு விடுதலை குமாரன் விடுதலையாக்கினார் மெய்யாகவே உன்னை சேர்ந்து நான் துதிப்போம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உனக்கு நித்திய சமாதானத்தை கொடுப்பாராக ஓ ஆவியானவரே ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் தேவனை துதிக்கும் பொழுது தேவம் விடுதலை இன்னைக்கு பலவீனத்தோட வந்திருக்கிறீங்களா சுகம் இல்லாமல் வந்திருக்கிறீங்களா இன்னைக்கு அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொண்டு கர்த்தர் உனக்கு சுகத்தை விடுதலை ஆரோக்கியத்தை தருகிற ஒரு நல்ல மைப்பர் நல்ல விசுவாசத்தோடு இயேசுவே எனக்கு நல்ல சுகத்தை தருகிறாக எனக்கு விடுதலை தருகிறாக என் வேதனைகள் எல்லாவற்றை களிப்பாய் மாற்றுகிறாக ஓ ஆவியானவரே அன்னி பாஷைகளை பேசி கர்த்தரை அர்ப்பணிப்போமா தேவனை துதிக்கும் பொழுதே உங்களுக்கு விடுதலை பிசாசு கட்டுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை ஆவியினாலே ஆவி தேவ மகிமையை முறிந்து போவதாக தேவ பரிசுத்தாவியினாலே உங்களுடைய முகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முடித்து போடுவாராக இயேசுவே ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் கரங்களை அசைத்து அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தரே துதிக்கிறோம் அல்லேலூயா ஒருங்குண்ட நெஞ்சமே இன்னைக்கு இயேசுவை நீ உண்மையாய் கூப்பிடு தேவனை நீ கூப்பிடும் பொழுது உன் அருகில் அவர் இருக்கிறார் ஆனந்தமே அல்லேலூயா இயேசுவே உம்முடைய நல்ல ஆவியை என்ன செம்மையான வழியில் நடத்துங்க என்னை செம்மையான வழியில் நடத்துகிறாங்க என்னை நீதியின் வழியில் நடத்துகிறாங்க ஓ ஆவியானவரே ஆனந்தமே துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன் நாங்கள் துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு கர்த்தருடைய ஆவி இந்த இடத்துல ஆளுகை நடத்துவதாக இன்னைக்கு எனக்கு பரிபூரணமான விடுதலை தெரிவதாக என்னை தேற்றுகிற நல்ல தேற்றனவாளரே இன்னைக்கு நாங்க தேடுகிறோம் ஆவியானவரே எனக்கு வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க இன்னைக்கு கண்ணீரோட வேதனையோட நீங்க வந்திருக்கலாம் இன்னைக்கு இயேசுவை உண்மையாய் நீ கூப்பிடு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உனக்கு ஆறுதல் செய்து உனக்கு அதிசயத்தை உன் வாழ்க்கையில செய்கிற ஒரு நல்ல தகப்பன் விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி சீக்கிரமா ஒரு மகிமையின் மேகம் என் மேல இறங்கட்டும் ஆவியானவரே ஒரு விலகாத ஒரு மகிமையின் மேகம் இயேசுவே அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் பிரவேசி நடந்து போகும் பொழுது பகலிலே மேக ஸ்தம்பனும் இரவில் அக்கினி ஸ்தம்பமா என்ற ஜனங்களை நடத்தினீரே ஒரு மகிமையின் மேகனை நடத்தட்டும் ஆவியானவரே
கர்த்தருடைய மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவே என்னை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்னை மறுரூபப்படுத்துவதாக ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் மேல மகிமை அடைந்து என்னை மறுரூபமாக்கும் ஆவியானவரே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, வல்லன் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியா. விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம், விலகாத மேகம், ஓ முன் செல்லும் மேகம், விலகாதவரே, விலகாத மேகம், ஓ முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம், ஒரு மகிமை இந்த ஜனத்தை மூடுவதாக. ஒரு மகிமையின் மேகம் சியாமே, உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல வழியிலே என்னை நடத்துவதாக. விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். ஆவியானவரே, ஆவியா, கரங்களை அசைத்து அந்த ஆவியானவருக்கு மகிமை. நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் காரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை அடிந்திடாது என்னை, தாங்கும் உம் காரங்கள் நான் கண்டேன். எல்லா வாழ்விலும், எல்லா மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை, எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, உங்க கிருபையும் இரக்கமும். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம்
நடத்தி வந்தி ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால எங்களை பாதுகாத்து நடத்தினீரே. நன்றி சொல்லுகிறோம். நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரே, நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் காரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் காரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. அவர் அன்புள்ளவர். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மை அனுதினம் என்னை சூழ்ந்திட உங்க கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீர். உங்களுடைய கிருபை இரக்கத்தினால் நடத்தினீரே. ஆயிரம் ஆயிரம் அனுபவிச்சு பாடுங்க. அனுதினம் என்னை உங்க கிருபையும் இரக்கமும் கரங்களை அசைத்து நல்ல எபினேசரே, நல்ல என்னை உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து என்னை அனுதினமும் உம்மைகளை காப்பாற்றுகிறவரே. அதற்காக நன்றி சொல்லுகிற வார்த்தை இல்லை. நல்ல சிகமமரேதலா கையப்பா கையானவரே. ஹalleluya. நல்ல எபினேசரே, நல்ல எபினேசரா சொல்ல அவர் ரத்த கோட்டைகளை அவர் நடத்தினாரே. அவர் என்னை காப்பாற்றினாரே. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீ உண்டாக்கினீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா தேங்க் யூ அப்பா. சிக்கரமமா நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல கரங்களை அசைத்து கடைசியாக கர்த்தரை தொழுதுகள் பரிசுத்த அலங்காரத்தோட தேவன் துதிங்க, தேவனை துதிங்க. அந்த பரலோக பாஷை தேவனை நோக்கி நீர் நல்லவர், என் இயேசு நல்லவர், அவர் பெரியவராயிருக்கிறவரே நல்லவர். இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்தீர். என் தீங்கும் என்னை அணுகாமல் என்னுடைய குடும்பத்தை என்னை தேற்றி நடத்தி ஆதரித்து உம்முடைய கிருபையினால் எங்களை போஷித்து நடத்தினீரே. நன்றி சொல்லுகிறதுக்கு எங்களுக்கு வார்த்தை இல்லை. அப்படி சொல்லி நல்ல கரலை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவே இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. எவ்வளோ தேவைகள் எனக்கு வரும் பொழுதெல்லாம் என் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து நடத்தினீரே. நீ நல்லவர் என்று சொல்லி நல்ல பலத்த சத்தமாக இயேசு நல்லவர், அவர் நல்லவர், அவர் பெரியவர், எனக்காக யாவையும் செய்து
செய்திருக்கிற அவர் சர்வ வல்லவர். நல்ல கரையில தட்டி யோசிக்க நன்றி செலுத்துவோமா? இந்த ஆராதனை வேலை முழுவதும் நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மீதமுள்ள காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் என்று சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நின்ற வண்ணமாக சங்கீதம் 144 கார்த்திக் அவங்க வந்து வாசிப்பார்கள். பாடல் ஆராதனை நடத்தின தேவ ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது சாம் கார்த்திக் சங்கீதம் 144வது சங்கீதத்தை வாசிக்க மாறி மாறி கடைசி வசனத்தை வாசிக்க அன்பை கேட்கிறேன். சங்கீதம் 144 1-15 வரை மாறி மாறி வாசிப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மனுஷனை நீ கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீ எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கிறச் செய்யும். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். மாயை போல பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். என் களஞ்சியங்களை சகலவிதமான வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுவும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். சேர்ஸில் உட்காருறவங்க, முடியாதவங்க சேர்ஸில் உட்காருங்க. வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் கீழே அமரும்படி அன்பாக மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது சங்கீதம் வாசித்த சாம் கார்த்திக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு நம் மத்தியிலே சில அறிவிப்புகளை வாசிக்க சிமியோன் அவரை அழைக்க அன்பாக கேட்டுள்ளோம். தம்பி ஒரு நபர் முன்னாடி போங்க, புதுசாக வருவாங்க போல இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் பைக் பண்ணிக்கிறேன். இங்கே மைக் இல்லையா தம்பி? இன்னும் மைக் கேட்க கர்த்தருடைய இணையாமக்கு சோதரம். இன்று 2வது ஆராதனை முடிந்த பிறகு வாலிபர்களுக்கான சிஏ கிளாஸ் நடைபெறும். 11:45 மணிக்கு நடைபெறும் என்று தெரிந்து கொள்கிறோம். வாலிபர்கள் கட்டாயம் கலந்துபடி கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு சபையின் காரியத்தை குறித்து புருஷர் மீட்டிங் நடைபெறும். அனைவரும் கலந்துபடி கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 4:20 மணிக்கு பைபிள் ஸ்டடி நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு இரவு ஜெபம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமேன். சிமியோனுக்கு நன்றி. சிமியோன் ஒரு நிமிஷம். பெட்ரோல் வாங்கினதற்காக அந்த பில்லு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிமியோன் சில அறிவிப்புகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் நான் கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். பெற்றோர்கள் தயவுசெய்து அன்பாய் கவனிக்க கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட பிள்ளைகளோட ஆவி ஆத்மா சரீரம் தேவனுடைய கரத்திலும் உங்களுடைய பிள்ளைகளோட கரத்திலும் இருக்கிறது, உங்கள் கரத்திலும் இருக்கிறது. எனவே வாலிபர் சிஏ ரொம்ப முக்கியமானது. அந்த வாலிபர்கள் பிள்ளைகள் 14 வயதுக்கு மேற்பட்டு 30 வயதுக்கு இருக்கக்கூடியவங்க
திருமணம் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க 30 வயசு வரைக்கும் வாலிபர். எனவே அவங்க இந்த சிஏல ரொம்ப கலந்து கொள்ள ரொம்ப அன்பாக கேட்டுக்கொள்ள. எதற்காக இந்த சிஏ நாங்கள் உங்களுக்கு வாலிபர்களுக்கு ஒரு ஆராதனை நாங்கள் ஸ்பெஷலாக 1 மணி நேரம் வைக்கிறோன்னா, இன்றைக்கு இருண்ட வாழ்க்கை, உலகத்தில் பலவிதமான தீய வாழ்க்கை, தீய சக்தி வாவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாக முதல்ல செயல்படுவான். அவங்க ஸ்கூலில் படிக்கிற இடத்துல, கல்லூரியில் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம நம்பி பிள்ளைகளை அனுப்புகிறோம். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு முழுமையாக தேவைப்படுகிறது. அவங்களும் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை காத்து கொள்ளவும் தேவைப்படுகிறது. எனவே அவர்களுக்கு அந்த வாலிப நாட்களில் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையும் படிப்பின் காரியம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், எப்படி எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாகவும் கவனமாக கர்த்தருக்குள் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு யோசேப்பை போல வச்சிங்களேன், இப்போ ஒரு தானியலை போல ஒரு ஜபிக்கிற காரியத்தில் வச்சிங்களேன், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போல ஒரு தேவனுக்குள் வைராக்கியமாக இருப்பது போல, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்படிப்பட்ட காரியத்தில் அவங்க பர்ஃபெக்டாக நல்ல சாட்சி பெற்ற தேவ ஜனங்களாய் காணப்படுவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? பெற்றோர்களாக நீங்கள் அவங்கள ஒவ்வொரு வாலிபர் மாதத்தில் 2 தடவை தான் வைக்கிறோம், 1 மணி நேரம் தான் வைக்கிறோம். அவளை கண்டிப்பாக அன்பின் நிமித்தமாக வாலிப பிள்ளைகளை அனுப்புங்க. ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, கல்லூரிக்கு அனுப்புகிறீங்க, டியூஷன் சென்டருக்கு அனுப்புகிறீங்க, வேலைக்கு அனுப்புகிறீங்க, நல்லது தான். பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. அதோட ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த விதத்தில் பிள்ளைகளோட சரீரத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் கை வைப்பான்னு நமக்கு தெரியாது. பாருங்கள், இப்போ வியாழக்கிழமை தம்பி சொன்ன மாதிரி அப்போது ஒரு விபத்து நடந்து ஃப்ளைட்டில் 240 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. அப்போ அவங்களோட ஆத்மா எங்கே போகும் நினச்சி பாருங்கள். மரணன்றது மக்களுக்கு எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. தேவன் எந்த நேரத்தில் தீர்மானம் எடுப்பார் சொல்ல முடியாது. எனவே நம்மளுடைய பிள்ளைகள் முதிர் வயதாகி தேவ சமூகத்தில் நல்ல சாட்சியாய் கர்த்தருக்கு கனி கொடுக்குறலாய் காணணுன்னா உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், வாலிப பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை தானே அமைச்சு கொள்கிறாங்க. போகிற இடத்துல ஏதாவதுன்னு மற்றவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேயோ இல்லை அவங்களுக்கு பார்க்குற பார்வையிலையோ மற்றவர்கள் பேசுகிற இச்சையின் வார்த்தைகள், சில நயவஞ்சகமான ஏமாற்ற வஞ்சிக்கிற வார்த்தை நிமித்தமாக என்ன செய்கிறாங்க? மனதுருகி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடுறாங்க. அதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து இன்றைக்கி பரிதாபமான முடியலை இருக்கிறது நம்ம பார்க்குறோம். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் உருவாக்கும் போது எல்லாவற்றிலும் தேவனாக கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் மிகுந்த சாட்சி பெற்றவளை பயந்து இருப்பார்கள். அதனால தான் சொல்கிறேன், ஏதோ சீன்றது வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. அவங்க நல்ல தரமான ஒரு வாழ்க்கையில் தரமான தேவனுடைய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். நீங்கள் எந்தளவுக்கு கர்ப்ப வேதனை படுறீங்களோ அதே விட அதிகமாக கர்ப்ப வேதனை எங்களுக்கும் உண்டு. சரிங்களா? உங்கள் பிள்ளைகளோட சரீரத்துக்கு தான் நீங்கள் கேரண்டி. ஆனால் அவங்க பிள்ளைகளோட ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு ஊழியர்களாக நாங்கள் கேரண்டி. உங்களோட அதிகமாக எங்களுக்கு தான் என்ன இருக்கிறது? அக்கறையும் பவர்ஃபுல்லும் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது. எனவே அதை மறந்துடாதீங்க. எத்தனையோ காரியங்களுக்கு வெளியில் அனுப்புகிறீங்க, நல்லது, நீங்கள் அனுப்புங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் ஆவியக்குரிய ஆராதனையில், அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆராதனையில் தயவுசெய்து வாலிப பிள்ளை கவனிங்க. நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணலாம், அது உலக வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணால் தான் பரலோக வாழ்க்கையில் போக முடியும். இல்லாட்டி கைவிடப்பட்ட பிள்ளையாக மாறிடுவீங்க. தயவுசெய்து எனக்கு எல்லாம் தெரியும், நான் எப்படி நடந்துக்குவேன், எப்படி காத்துக்கொள்ள தெரியும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆவியானவரோட பாதுகாப்பு வேணும், அதே போல் தேவதூதர்களோட பாதுகாப்பு வேணும். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சால் தான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியாமல் இருந்துட்டீங்கன்னா சிக்கலாயிடும். அதனால தான் அவன் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற அந்த ஆலோசனைகளை நாங்கள் ஏன் கொடுக்குறோம் என்று நல்லது. அவங்க திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், புகுந்த வீட்டில் அவங்களாம் எவ்வளோ அழகாக இருக்கணுன்றலாம் நாங்கள் சொல்லித்தருவோம். சூப்பராக கவுன்சிலிங் கொடுப்போம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குமான பெற்றோர்கள் கூட நீங்கள் வந்து உட்காரலாம். 1 மணி நேரம் உட்கார தவறு கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன், ஏதோ நினச்சிட்டு விட்டுறாதீங்க. உங்களுக்காக தான் நாங்களும் பிரயாசப்பட்டு ஃபாஸ்டிங்கோடு நடத்துகிறோம். நீங்கள் தப்பாக நினைக்க, உபவாசம் போட்டு நடத்திட்டு இருக்கிறோம். சனிக்கிழமை இரவு சாப்பிட்றோம்னா நாங்கள் மத்திய இந்த வாலிபர் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட 3-3:30 ஆகிடும். 24 வருஷமாக நாங்கள் அப்படி தான் நடந்துகிட்ருக்கிறோம். நான் இது பெருமைக்காக சொல்ல, கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். அது மைண்ட் செட்டில் வச்சுங்க, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் சபையின் காரியத்திற்காக நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். சபையின் காரியம் நல்லா கவனிங்க. நம்ம திருச்சபை காரியத்துக்காக புருஷர்கள், திருமணமானவங்க
புருஷர்கள் நீங்கள்லாம் எனக்கு தெரியும். எனவே நீங்கள் சரியாய் இன்றைய மாலை 3:45 3:45 சரியான நேரத்தில் உங்களுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய ஆலோசனைக்கும் நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். 3:45 நீங்கள் வரீங்க. சரியாக 4 மணிக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறோம். 4:15-20 உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். அது 4:20 பைபிள் ஸ்டடி இருக்கிறதுனால, அவங்களுக்கு பாடங்கள் நடத்த வேண்டி இருக்கிறதுனால தயவு கூர்ந்து நீங்கள் சீக்கிரமாக வரணும். அதே போல் 3:45 ஷார்ப்பாக நீங்கள் உள்ளே இருக்க முடியாது அன்பாய் கேட்டுக்கிறோம். இன்றைக்கு மாலை நம்ம சபையின் காரியங்களை குறித்து சில காரியங்களை பேச வேண்டியது இருக்கிறதுனால புருஷர்களாக நீங்கள் தயவு செய்து கலந்து கொள்ள கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் வருகிற வெள்ளிக்கிழமை அவர் சொன்னது போல் இரவு ஜெபம் கண்டிப்பாக நமக்கு தேவை. இரவு ஜெபத்தில் அந்தகார கிரிகளை கட்டுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையில் உங்கள் மூலியமாக அநேகர் விடுதலை பெறுவதற்காகவும் இந்த 2 மணி நேரம் ஜெபத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கிறோம். சிமியன் சொன்னது போல் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருமணமான புருஷர்கள் மாத்திரம் நீங்கள் எழுந்து நிற்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஃபாதர் டே இன்றைக்கு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. திருமணமானவர்கள் மாத்திரம் எழுந்து நிற்க, புருஷர்கள் மட்டும். நீங்கள் நிச்சயமாகவே தேவனுக்கு பயப்படுவீர்கள், ஊழியர்களுக்கு கீழ்ப்படுவீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரமாக இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எல்லாவித உங்களுடைய கரத்தினால நன்மையினால் ஆசீர்வதித்து போஷிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 128 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிராயசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்திரீகள் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய புருஷர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சப்போஸ் உங்கள் கணவன் வராத பட்சத்தில் இருப்பீர்களானால் இங்கேருந்து நீங்கள் உங்கள் கணவர்களுக்காக ஜெபிக்குங்கள். சரிங்களா? இந்த வருஷத்தில் உங்கள் கணவர் மூலிமா குடும்ப தலைவன் நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதான ஆசீர்வாத சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கருத்தில் இந்த புருஷர் அன்றே ஃபாதர் டே என்ற இந்த நாளை உங்களுடைய பிள்ளைகளாக புருஷர்களாக ஒவ்வொருவரையும் திருமணமானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாக தயவாக ஒரு நல்ல குடும்பத்தை நீர் ஏற்படுத்தினதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் பரிசுத்த ஆவியானவராக உம்முடைய தயவினால, இரக்கத்தினால, கிருபையினால இம்மட்டும் தன்னுடைய குடும்பத்தை ஆவிக்குரிய எல்லாவித நன்மையினால, கிருபையினால போஷித்து காப்பாற்றி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் தேவனுடைய வழியில் நடக்கிற போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற மனுஷனாய் மாற்றுவீராக. இந்த வருஷத்தில் கர்த்தாவே, திருமணமான புருஷர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அன்றைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தோடு எல்லாவித சகல விதமான ஆசீர்வாதத்தோடு தன்னுடைய மனைவி அன்றே பக்தி உள்ள பிள்ளைகளாய் குடும்பமாய் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல விதமான இவர்களுக்குள்ள முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும், ஆண்டவரே உம்முடைய பிரகாரங்களில் நடக்க வேண்டிய வேத சத்தியத்திலும், ஆண்டை நேரம் கிடைக்கும் போது நாம் குடும்ப ஜபம் அதிகாலை ஜபத்திலும், தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு கொள்கிற எல்லா ஆராதனையும் பங்கு கொள்ளுகிற காரியத்திலும் இதுவிதமாக இவர்கள் கலந்து கொள்ளும் போது ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவராக சகல விதமான ஒரு ஆவியிலையும் பரிசுத்தத்திலும் கிருபையிலும் தயவிலும் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு பிள்ளைகளை எல்லாவித குடும்ப சமாதானத்திலும் ஆவிக்குரிய உடைய பாதுகாப்பிலும் ஆண்ட எல்லாவித எதிர்பார்க்கிற மன விருப்பத்தின்படி தேவைகளிலும் நிறைவேற்றி முடிக்க முடியாது நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட வேலைகள், பிஸ்னஸ், வியாபார தொழில்கள் அத்தனையும் நீர் ஆசீர்வாதமாக நடத்த ஜெபிக்கிறேன். கைகளிலே நல்ல பிராயசத்தின் பெற சாப்பிடத்தக்க பலனை தாங்க. கர்த்தருடைய பலன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பலத்தினால் இடை கட்டி சகல விதமான அவர்கள் கரத்தினாலே அன்றை கொடுக்கப்பட்ட வேலைகளில் உண்மையாய் உத்தமமாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக கொடுக்கப்பட்ட வேலைகளில் உக்கிரணக்காரர்களாய் இருந்து ஆண்டு எஜமானுக்கு உமக்கும் பிரியமாய் சாட்சியாய் ஆண்டு கொடுக்கப்பட்ட வேலைகளிலே நல்ல வருமானத்தை கொடுத்து இந்த வருஷத்தில் இன்னும் அவங்க எதிர்பார்க்கிற வருமானங்களை கூட்டி கொடுத்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவைகள் எல்லாம், பொருளாதாரங்கள், காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்பட்டு இந்த வருஷத்தில் கடன் இல்லை என்ற ஒரு நல்ல சாட்சியோடு உங்களுடைய பிள்ளைகளோட சாட்சிகள் உங்களுடைய நாமத்தை மகிமைக்கென்று சொல்லத்தக்க இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். புருஷர்கள் இந்த வருஷத்தில் சகல விதமான ஆசீர்வாதம் மாத்திரமில்லை,
ஒரு பாதுகாப்பில் நடத்தும் முறை ஜெபிக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் அவர்கள் ஆத்துமாவையும் என்றென்றைக்கும் காக்க சங்கீதம் 121 8வது வசனத்தின்படி நடத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் எந்தவித வியாதிகளும் கொள்ளை நோய்களும் மரணத்துக்கு ஏதுவான சம்பவங்களும் தீய சக்திகளும் பொல்லாப்புகளும் மேற்கொள்ளாதபடி வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் புருஷர்களை அன்று பாதுகாப்பாய் இந்த வருஷத்தில் காத்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விசேஷித்தபடி ஞானத்தில் பெருக செய்யுங்க, சத்தியத்தில் பெருக செய்வீங்க, சமாதானத்தில் பெருக செய்யுங்க, சகலவிதமான ஆசீர்வாதத்தில் பெருக செய்யுங்க. இவர்களுக்கும் இவர்கள் கைட்டு செய்கிற வேலைகளுக்கும் விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா கிரிகளோட ஆவிகளுக்கும் சத்துருவோட கிரிகளுக்கும் மனுஷிக வல்லமையில் திட்டங்கள் ஆலோசனைகளுக்கும் எல்லாவது தீமைக்கு விலக்கி உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து சகல ஜனங்கள் மத்தியிலே புறஜாதிகள் மத்தியிலே தன்னுடைய குடும்பத்தை நற்சாட்சியோடு தேவ பயத்தோடு யோசுவா குடும்பத்தைப் போல கொர்நேலியு தான தர்ம குடும்பத்தைப் போல நற்சாட்சியாக நடத்துவீராக. வராத புருஷர்களையும் அவ்விதமாக நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே இந்த வருஷத்திலே ஃபாதர் டே தந்தர்கள் தினத்தின் நிமித்தமாக இவர்கள் ஆசீர்வதித்து கிருபையாக காத்துக்கொள்ள உங்களுடைய ஊழியக்காரன் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். சபையோடு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் கிருபையாக காத்துக்கொண்டு சொன்ன ஜெபத்தின் பிரகாரம் வழி நடத்தி ஆசீர்வதி மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டவங்களை அப்படியே ஆசீர்வதிப்பதற்காக கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். விஷ் யூ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. உட்காருங்க. சிறு குழந்தைகளை சிறுவர் ஊழியத்திற்காக நடத்துவோம். அதற்கு முன்பாக ஏதாவது சாட்சி இருந்தால் சுருக்கமாக சொல்ல வாய்ப்பு இருக்கா? சாட்சி, ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது அற்புதம் செய்திருப்பார். ஏதாவது சாட்சி இருக்குங்களா? சாட்சி இருந்தால் சொல்லலாம். சாட்சி இல்லாத பட்சத்தில் இன்றைக்கு தான் நான் புதிதாய் வந்திருக்கிறேன் இந்த சபைக்கு, இந்த ஆராதனைக்கு புதுசாக இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன்னா நீங்கள் தயவாக எழுந்து நிற்க இப்படியாக அன்பாக கேட்கிறேன். உங்களை எந்த கேள்வியும் நாங்கள் கேட்க மாட்டோம். தயவாக எழுந்து நிற்க அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தான் நான் இந்த சபைக்கு புதுசாக வந்திருக்கேன். யாராக இருக்கிறீங்களா? 1 2 எழுந்து அப்படியே நின்றீங்கன்னா எல்லா சகோதர சகோதரிகளும் உங்களை பார்ப்பாங்க. 1 2 பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்களை வந்தவங்களை கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம சகோதரன் ராஜு அவர் அந்த வந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க அன்பாக கேட்கிறோம். ராஜு ஜெபம் பண்ணுங்க. ராஜு அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு வேணும். ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. வந்தவங்க நன்றி. புறப்பட்டு போகும்போது என்னை பார்த்துட்டு போக அன்பாக கேட்குறேன். தேங்க்யூ வெரி மச். கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பேசுவதற்காக நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய தாஸ் நீங்கள் ஜெபிக்க அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம்மோடு பேசுவதற்காக, அதற்கு முன்பாக சிறுவர் ஊழியத்துக்கு நடத்துவதற்காக மோனிகா பெர்சி அவங்க இருவரும் பிள்ளைகளை அனுப்பி தரும்படியாக கேட்குறோம். அவங்க நடத்தி தர கேட்கிறோம். 8:20 8:25 வந்துடணும் உள்ள. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டமைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பராக. தாசுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஜெபித்தது நிமித்தமாக. இப்பொழுது கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ நான் உங்கள் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷித்த தேவ வார்த்தை, இதோ நான் உங்களுடைய கண்ணீரை நான் காண்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக உங்களில் அநேகர் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பங்களிலே உங்கள் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக அநேக காரியங்களிலே நீங்கள் பாதிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கலாம். பலவித பேர்களை நாங்கள் கேள்வி கேட்டோம்னா நிச்சயமாக நீங்கள் என்ன செய்ய முடியும்? பதில் சொல்ல முடியும். எனவே பலவிதமான குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்? வந்திருக்கலாம். வெளியில் சொல்ல முடியாத ஒரு பாரம், அழுது புலம்புகிற ஒரு சத்தம், அதே போல் குமிரி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் நான் பார்க்குறோம். முதலாவது பார்ப்போமானால், இப்போ திருமணமானவங்க எவ்வளோ பேர் இந்த இடத்துல இருப்பீங்க. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் நிமித்தமாக தினமும் அவங்க வாழ்க்கையில்
போராட்டங்கள் நிமித்தமாக, பிரச்சனைகள் நிமித்தமாக, அவங்க இல்லற வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது நிமித்தமாக, அவங்களோட வாழ்க்கை எதற்கு நான் திருமணம் பண்ணேன் என்று தெரியவில்லை, என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பலதரப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி பலவிதமான சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்வீங்க? கலங்கி கொண்டிருப்பீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொருத்தரும் என்ன செய்வீங்க? பாதிக்கப்பட்ட சூழ்நிலை வந்திருப்பீங்க. இந்த மாதத்தில் கூட திருமணம் நடத்துவதற்காக ஒரு தம்பி இருக்கார். இப்போவும் அவருக்கு கொலையெல்லாம் நடுங்கும் நான் நினைக்கிறேன். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாங்க. எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட யாருக்கு, ஒரு சில பேருக்கு தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அமையும். அப்போ திருமணமான நாட்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் குடும்ப பிரச்சனை நிமித்தமாக சமாதானம் இழந்து, சந்தோஷம் இழந்து, தேவனுடைய ஆசீர்வாதம் இழந்து, பலவிதமான தீய சக்திகளுக்கு இடம் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் பழக்க வழக்கங்களெல்லாம் மாறி அவங்களுடைய வாழ்க்கை பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்ட நிலையிலே பாதிக்கப்பட்ட எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த இடத்துல நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்ணீரின் வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் அவங்க சிரித்து ரொம்ப நாளாக இருக்கும், நல்ல கலகலன்னு பேசி ரொம்ப நாட்களாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு மூலையில் உட்காந்துருப்பாங்க. அப்படி வெளியில் சிரித்தாலும் உள்ளே அழுதுட்டுருப்பாங்க. இந்த மாதிரி கண்ணீரின் வாழ்க்கையிலே பல தரப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க. சில பேருக்கு பகுதியான வாழ்க்கை, நல்லா வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் பார்த்தா திடீர்னு அவங்க மாம்ச சிந்தை நிமித்தமாய் தன்னுடைய வாழ்க்கையை வேறு விதமாக திருப்பிக் கொள்வதனால பகுதி வாழ்க்கை, கைவிடப்பட்டவர்களாய், அவங்கள மறந்து போனவர்களாய், அவங்கள ஏமாற்றி போகிறவர்களாய் எத்தனையோ குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நீங்கள் இந்த இடத்துல வந்திருப்பீங்க. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட கண்ணீரின் பாதையில் வந்திருக்கிற சில குடும்பங்கள் என்னன்னா சரீர பிரச்சனை. நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்த்துட்டா, சரீரத்தில் பார்த்துட்டேன்னா ஏதாவது ஒரு வியாதி அவங்களுக்கு இருக்கும். பலதரப்பட்ட வியாதிகள் இருக்கும். இந்த வியாதியின் அடிப்படையில் அவங்கள தீர்த்து வைக்க முடியாத அளவுக்கு, குணம் பார்க்க முடியாத அளவுக்கு பலவிதமான சாத்தான் பிடியில் சிறையில் சிக்கிக்கிருக்கின்ற பிள்ளைகள் வியாதியின் படுக்கையில் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? மரண வேதனைகள், அவஸ்தைகள் பட்டு கொண்டிருக்கிறதை அநேக குடும்பங்கள் இந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க. எவ்வளோதான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டேன், எத்தனையோ பிரார்த்தனை பண்ணிட்டேன், எவ்வளோ நபர்களை பார்த்துட்டேன், எத்தனையோ வைத்தியர்களை பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு ஒரு சுகமும் கிடைக்கவில்லை. இந்த வியாதி என்னை தொடர்ந்து இருக்கிறது. அதனால் இந்த வியாதியின் தாங்க முடியாத விளக்கு வாழ்வதா இல்லை மரிப்பதா, இருப்பதா இல்லை உலகத்தை விட்டு போவதா என்று சொல்லி பலவிதமான கேள்வி கண்ணீர் நிமித்தமாக நீங்கள் இந்த இடத்துல வந்திருப்பீங்க. அது மாத்திரமல்லாமல் பிள்ளைகள் நிமித்தமாக எதிர்கால வாழ்க்கையின் கவலை. இன்னொரு பிரச்சனை என்னது? தன்னுடைய நல்ல சந்தோஷமாக வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் அவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கொடுத்துருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த பிள்ளைகள் வளர 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 பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல், தன்னுடைய சுயநலத்தின் நிமித்தமாக, கீழ்ப்படியாத நிமித்தமாக பலவிதமான தவறுகளிலே பாவங்களில் ஈடுபடும்போது பெற்றோர்கள் எவ்வளோ புத்திமதிகள் சொல்லியும் அவங்க கீழ்ப்படியாத நிமித்தமாக பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெற்றோர்களுடைய பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பார்க்குறோம். அவங்க எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க, பிள்ளைகளை இப்படியெல்லாம் வளர்த்து இப்படியெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை அவளுக்கு அமைத்து தரணும்னா அதற்கு முன்பாக பிள்ளைகள் தன்னுடைய சுயத்தின் நிமித்தமாக ஏற்கனவே சொன்னது போல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வாங்க. இல்லாட்டி தவறான முடிவுக்கு அவங்க என்ன செய்வாங்க? வாழ்க்கையை திருப்பிக் கொள்வாங்க. இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலை நிமித்தமாக பிள்ளைகள் நிமித்தமாய் பெற்றோர்கள் கண்ணீர் வடிப்பது மாத்திரமல்லாமல் சில பெற்றோர்கள் மரித்தும் போகிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு சில பேர் கூட நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த இடத்துல நீங்கள் வந்திருப்பீங்க. பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கை சரியான நிலையில் இல்லாதபடி முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக, முன்னோர்கள் செய்த அந்த தீமை நிமித்தமாக பிள்ளைகளை பாதிக்கப்படலாம். இல்லாவிட்டால் பெற்றோர்களுடைய சரியான வளர்ப்புகள் இல்லாத நிமித்தமாக இருக்கலாம். சில ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல அவங்களோட இச்சைகள் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட சூழ்நிலை, பாவங்கள் நிமித்தமாய் அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை என்ன எப்படி இருந்திருப்பீங்க. இதன் நிமித்தமாக மனம் திரும்பாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எத்தனையோ பிள்ளைகளோட பெற்றோர்கள் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் இறுதியும் குமிறி கொண்டிருக்கும். எவ்வளோ பிள்ளைகளை பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நல்ல சாட்சியோடு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஏன் என் பிள்ளை மட்டும் இப்படி இல்லை? நானும் தேவனை தான் நான் வணங்குறேன், கர்த்தரை தானே பின்பற்றுகிறேன், ஆனால் ஏன் வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு கண்ணீர் வாழ்க்கை? என் பிள்ளைகள் எப்போ மனம் திரும்பும், எப்பொழுது என்னுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும்னு சொல்லி பல விதத்தில் பல குடும்பங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து வேதனை பற்றி பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா பல இடங்களில் பல சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாகவோ இல்லை ஆடம்பர வாழ்க்கையின் தேவைகள் நிமித்தமாகவோ கடன் பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. குடும்ப சூழ்நிலை எவ்வளோ பிரச்சனை மட்டும் இல்லை, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி
உங்களை எல்லாம் சொல்லப்போனால் 100% மேலே கடன் பிரச்சனையில் இருப்பீங்க. அப்போ கடன் பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு என்ன செஞ்சுருப்பீங்க, வாங்கலாம், கட்டிடலாம், நம்மளால் முடியும்னு சொல்லி மாறிப்பீங்க. ஆனால் சாத்தான் என்ன செய்வான், கொஞ்ச நாள் உங்களை விட்டுருவான். அப்புறம் என்ன செய்வான், இக்கட்டான சூழ்நிலை தள்ளப்படுகிற அந்த வேலையை அவன் கொண்டு வருவான். அப்போ கடன் அடைக்க முடியாதபடி, வட்டி கொடுக்க முடியாதபடி, நிர்பந்தத்தின் நிமித்தமாக தள்ளப்படும் போது பலவித மனிதர்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்வீங்க, நிந்திக்கப்படுவீர்கள், அவமானப்படுவீர்கள், தேவையில்லாத ஆபாச வார்த்தைகளை சொல்லி உங்கள் இருதயத்தை புண்படுத்துவார்கள். இதன் நிமித்தமாக அந்த கடனை அடைப்பதற்கு முடியாதபடி பல விதத்தில் நீங்கள் உங்களை மாய்த்து கொள்ளவோ, ஊரை விட்டு ஓடி போகவோ, இல்லை பல சொத்து பத்துகள் என்ன இழந்து போகவோ நேரிடப்படுகிறது. இவைகள் மத்தியில் எத்தனையோ பேர்கள் அறிந்து அறியாமல் அந்த வாங்கின கடனுக்காக வேதனையோடு வந்திருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்குறோம். தேவைக்கற்ற வாழ்க்கை, தேவைக்கற்ற அந்த பொருளாதாரங்கள், தம்முடைய வாழ்க்கைக்கு மிஞ்சி போகிற ஒரு கர்வத்தினால, பெருமையினால, அகந்தையினால, வீராப்பினால வாங்குகிற கடன்கள் நிமித்தமாக என்ன ஆகிறாங்க, பாதிக்கப்பட்ட எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு வேதனையில் பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வாங்கிறாங்க, கொடுக்கும்போது அவங்களுடைய வேதனை மிக கர்ப்ப வேதனையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா வேலை இல்லாத சூழ்நிலை. எவ்வளோ வேலை நான் பார்க்குறேன், ஆனால் வேலை வருமானங்கள் வருது, ஆனால் குடும்பத்தை நடத்துவதற்கு ஏதுவான வருமானங்கள் அப்படி வந்தாலும் ஓட்டப்பையில் போட்ட மாதிரி போயிடுது. ஆனால் இந்த கையில் வாங்கினா எப்படி வெளியே செலவாகிறது எனக்கே தெரியல. அப்படி ஒரு வேதனை, கட்ட முடியவில்லை, வேலையில் சரியான வேலை இல்லை, வேலை கிடைக்கவும் இல்லை, படித்த படிப்புக்கு வேலை இல்லை, என்னுடைய தகுதிக்கேற்ற வேலை இல்லை. அப்படி வேலை கிடைத்தாலும் நிரந்தரம் இல்லை. அப்படி நிரந்தரமான வேலை இருந்தாலும் அதற்கேற்ற உத்தியோகம் சம்பளம் இல்லை. இப்படி பல விதமான சூழ்நிலையில் வேலையில்லாத கொடுமை நிமித்தமாக நீங்கள் இந்த பட்டணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அதுலேயும் பல பேர் கண்ணீர் வடித்திருப்பீர்கள். என்னுடைய எதிர்கால வாழ்க்கை, பிள்ளைகளோட எதிர்காலம், நான் என்னவோ கோட்டையெல்லாம் கட்டியிருந்தேன், ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஏன் இப்படி சரியான வேலை இல்லாத பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி இருப்பீங்க. சில பேர் எதிர்பார்த்த தீர்மானங்கள் சந்திக்கப்படாமல் தாமதமாகலாம். கர்த்தருடைய சமூகத்திலேயோ இல்லை நீங்கள் உங்கள் சுயத்தை நிமித்தமாகவோ பலவிதமான எதிர்பார்ப்பு உங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு லட்சியம் என்று கூட சொல்லலாம். அந்த எதிர்பார்த்த முடிவு அந்த நாட்கள் தாமதமாகி கொண்டே இருக்கும். இவையெல்லாம் தாமதமாகி கொண்டு போது நமக்கு என்னென்ன உள்ளுக்குள்ளே நம்ம வேதனைப்படும், மற்றவர்களிடத்தில் சொல்லாத அளவுக்கு நம்ம என்னதை அழுது புலம்பிக் கொண்டிருப்போம். எதிர்பார்க்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற தேவைகள் நேரமாயிட்டிருக்கு, காலமாயிட்டிருக்கு, குறிப்பிட்ட நேரத்தில் இதை சந்திக்க வேண்டும், நிறைவேற்றினால் இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு உதாரணம் சொல்லப்போனால், ஒரு வண்டி வாங்கவோ, ஒரு இடம் வாங்கவோ, ஒரு வீடு வாங்கவோ, வீடு கட்டவோ, இல்லை பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொடுக்கவோ, இப்படி பல தரப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இருக்கும். ஆனால் அது கைகூடி வரும் என்று நினைத்து முடிவெடுத்திருப்பீங்க, தீர்மானம் பண்ணி. ஆனால் முடியாத சூழ்நிலை, எவ்வளோ பிரயாசப்பட்டு முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு வேதனையோடு இருப்பீங்க. ஹல்லேலூயா. சில பேர் பார்த்துட்டேன்னா குடும்பத்தில் பலவிதமான இன்னல்கள், பிரச்சனைகள். குடும்பம் ஒரு கோவில் என்று சொல்வார்கள், ஒரு சமாதானம் நிறைந்த இடம். அதில் எப்படி நமக்கு சண்டையும் கலகலப்பும் வார்த்தைகளும் பிரச்சனை நிமித்தமாக குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகி பிரிவினைக்கு ஏற்ற காரியங்கள் எத்தனையோ பிள்ளைகள் மூலிமா பெற்றோர்களுக்கும், பெற்றோர்கள் மூலிமா பிள்ளைகளுக்கும், அதே போல் மற்றவர்கள் மூலியமாக பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கு நேரிடுகிறதை நம்ம பார்க்குறோம். இவையெல்லாம் பார்த்தா கண்ணீர் பள்ளத்தாக்கில் வருகிறவர்களை நம்ம பார்க்குறோம். இப்படி பல தரப்பட்ட சூழ்நிலையில் நிம்மதி இழந்த ஒரு சூழ்நிலை, நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை நிமித்தமாக பலவிதமான காரியங்கள் நம்ம அடுக்கிக் கொண்டே இன்னும் போய்கொண்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய கவலை, கண்ணீர் நிமித்தமாக உங்கள் சரீரம் பலவீனத்தோடு, இது நிமித்தமாக வியாதிகள், ப்ரெஷர்கள், சுகர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்களே, வியாதிகள் வந்தவர்களுக்கு கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பதினால, கண்ணீர் வடிப்பதினால என் வாழ்க்கையில ஒரு நாள் தீர்மானம் கிடைக்காதா? அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? என் கண்ணீரை காண மாட்டாரா? என் கண்ணீருக்கு பதில் கிடைக்காதா? என் ஆனந்த களிப்பா என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படாதா என்று சொல்லி பலவிதமான சூழ்நிலையிலும் கேள்விகளிலும் பதில் கிடைக்காம நீங்கள் இந்த இடத்துல வந்திருப்பீங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆனாலும் நிச்சயமாகவும் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் நிச்சயமாக என்ன சொல்கிறாரு? நமக்கு விசுவாச அறிக்கையை சொல்கிறார். உன் கண்ணீரை காண்பேன், உன் கதறலை நான் கேட்கிறேன், உன் விண்ணப்பத்துக்கு ஏற்ற பதில் நான் தருவேன். அதனால தான் அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன்னுடைய ஆலோசனை, நீ எதிர்பார்க்கிற ஆலோசனை, எதிர்பார்த்த காரியங்களை குறித்து பேசின அந்த தீர்மான ஆலோசனை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதக்காரன் நிமித்தமாக. எனவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, சில பேர் பார்த்துட்டு இன்னொரு பார்த்துட்டு சரீர பிரச்சனைன்னு சொல்லியிருந்தோம். சரீர பிரச்சனை நிமித்தமாக அவங்களுக்கு மரணத்தை சந்திக்கக்கூடிய இளம் வயதிலேயே அப்படி இருக்கும்.
சில பேர் முதிர்ந்த வயது உள்ளவங்க அப்படின்னா பரவாயில்ல, நம்ம வயசு எல்லாம் ஆண்டு கொண்டுட்டோம், நமக்கு இனிமேல் வாழ்ந்துன்னு ஒரு பிரயோஜனம் இல்லை, போக வேண்டிய இடத்துல கடவுள்கிட்ட போகலான்னு இருப்பாங்க. இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் மரணம் அப்படின்ட்டு வரும்போது யாருமே சந்தோஷப்படுவாங்களா? உங்களில் யாராவது சந்தோஷப்படுவீங்களா? நல்ல சந்தோஷமாக நல்லா இருப்பீங்க, எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க வச்சிங்கன்னா, ஒரு இளம் வயதில் இருக்கிறீங்க, இன்னும் நிறைய காரியங்கள்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது பார்க்க வேண்டியது இருக்கும்போது ஒரு மரணத்தை குறித்து ஒரு தீர்மானம் வந்து ஒரு உங்களுக்கு வருது வச்சிங்களேன், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷங்க, எனக்கு அதை அனுபவிச்சதுக்காக நன்றின்னு சொல்லுவீங்களா? அங்கே வரமா வேண்டாவே வேண்டான்றாங்க. அவன் அவ்வளோ சூழ்நிலையில் கூட அவ்வளோ பிரச்சனையில் கூட அது எதை வேணால் நான் சந்திப்பேன், மரணத்தை சந்திக்கக்கூடாது. அப்போ அவங்களுக்கு உயிர் மேலே ஆசை இருக்குது, ஆயுள் மேலே ஆசை இருக்குது, எல்லாத்துக்கும் உண்டானது தான். மரணத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு உத்தமமான ஒரு மனிதன் வேதாகமத்தில் பார்த்துட்டுன்னா தேவன் கொடுக்குற சாட்சி மட்டுமல்ல, ஒரு உத்தமமான ஒரு ராஜாவை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே தேவனுடைய ஜனங்களை நல்ல சாட்சியாக நடத்தியிருக்கிறான், உண்மையாய் ஜனங்களை விசாரித்திருக்கிறான், நடத்தியிருக்கிறான். உத்தம இருதயத்தோடு, தேவனுக்கு இருதயத்துக்கு உத்தம இருதயத்தோடு கர்த்தருடைய வேலையை ஜனங்களுக்கு, அந்த தேசத்துக்கு அந்த ராஜா செய்திருக்கிறான். ஆனால் அந்த ராஜா எந்த விதத்திலும் குறை சாட்டப்படாதபடி, எந்தவித குற்றம் சாட்டப்படாதபடி தேவனுக்கு முன்பாக அவன் மரணத்துக்கு ஏற்ற தீர்மானங்கள் வரும்போது, அந்த பதில் வரும்போது அவன் தேவனையே டைரக்டாக என்ன சொல்ல, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பார்க்கறது போல தேவனுடைய தன்னுடைய ஜெபத்தை அழுது புலம்பி ஏறெடுக்கிறான். அவன் ஏறெடுக்கிற காரியங்கள் என்ன? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நான் இருந்தேன். நான் உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன்? உண்மையாகவும் உத்தமமாக இருந்தேன். யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கு நம்மளே சொல்கிறதுக்கு முடியலன்னா ராஜா சொல்ல முடியுமா? ராஜாவுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும், டென்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும், பலவிதமான பழக்கங்களும் இருக்கும். ஆனால் அன்னைக்குள்ள ராஜா சொல்கிறாரு, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு நான் இருந்தேனே, எனக்கு எதற்கு இந்த வியாதி, எனக்கு எதுக்கு இந்த மரணம், நான் இன்னும் இந்த தேசத்தையும் அதே என்னுடைய குடும்பத்தையும் நான் சரியாய் நடத்தி இன்னும் நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு உயிர் பிச்சை தாரும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறான். வாசிப்போம் 2 ராஜாக்களில் 20ஆம் அதிகாரத்தில் 1-6 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒரு விண்ணப்பம் பாருங்க. எசேக்கியா ராஜாவை குறித்து தேவன் சொல்றார், உன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்து, இனி போதும், நீ வியாதியா இருக்கிறாய், அதனால் வியாதி நிமித்தமாக உனக்கு மரணத்தை சந்திப்பது மட்டுமல்லாமல் என் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வதற்கு நான் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், உன்னுடைய வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்து. வீட்டு காரியம்னா அப்படியே தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் செய்து ஒழுங்குபடுத்து, உன்னை சீக்கிரமாக நான் என்ன செய்கிறேன், என் ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன் என்று சொல்லி அவன் என்ன சொன்னான். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு தேசிய தீர்க்கதரிசி மூலியமாக என்ன சிறப்பில் அரண்மனையில் வந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது, அப்போது உடனே என்ன சொல்கிறேன்னா, அப்பொழுது எசேக்கியா ராஜா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஏசாயா ஒன்றும் சொல்லலை, ஏசாயா நீங்கள் உங்கள் கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு எப்படியோ உயிர் பிச்சை வாங்கி கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லலை. ஏசாயா சொல்ல வேண்டிய தீர்க்கதரிசி அவர் சொல்கிறது சொல்லிவிடுவார். ஆனால் அற்புதம் செய்கிறவர், வியாதி குணமாக்குறவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் எசேக்கியா ராஜா டைரக்டாக சுவர்புறமாக திரும்பி தன்னுடைய முகத்தை என்ன தேவனை நோக்கி பார்த்து என்ன செய்யறப்பலன்னா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன். கவனிச்சிங்களா? வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே உண்மையாக இருந்தேன் என்று சாட்சி சொல்லுகிறான். நான் உண்மையாக இருந்தேன், அது மாத்திரமல்ல மன உத்தமமாக இருந்தேன். என் மனதில் எந்தவித பாவங்கள் என் சரீரத்தில் நினைக்காதபடி, தோன்றாதபடி, செயல்படாதபடி, உள்ள பாவங்கள் சேர்த்து வைக்காதபடி மன உத்தமமாய் நான் உமக்கு முன்பாக நடந்தேன். 24 மணி நேரம் என்னை காண்கிற தேவனாக உம்முடைய பார்வைக்கு நான் எல்லாவற்றிலும் தீமை அல்ல நலமானதை செய்தேன் என்பதை இப்பொழுது என் ஜெபத்தின் நிமித்தமாய், வேண்டுதல் நிமித்தமாய், விண்ணப்பத்தின் நிமித்தமாய்
கேளுங்கள் என்று சொல்லி அவன் அழுது ஜெபிக்கிறான், அழுகிறான், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அழுகிறான். எத்தனை வார்த்தை பாருங்க, உண்மை, உத்தமம், அவர் பார்வைக்கு நலமானதை செய்திருக்கிறான். இந்த 3 காரியங்களில் அவன் எப்படி இருப்பான்? தேவனுக்கு முன்பாக நல்ல சாட்சி பெற்ற ஒரு ஊழியக்காரன். இன்றைக்கு நம்ம 3 இதில் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இல்லை 3 தான் சொல்ல முடியுமா? இல்லை ஆராதனைக்கு நம்ம வரோம், எத்தனையோ பேர் சபைக்கு ஆராதனைக்கு வரோம், எத்தனையோ சபைகளில் ஆராதனை நடத்துகிறாங்க. இந்த தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது நம்ம தேவைகளுக்காக எப்படி இல்லை, ஒரு பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை நம்ம அறியாமல் வருது, இந்த சூழ்நிலைக்காக ஜெபிக்க முடியுமா? இப்போ நான் சொல்லப்பட்ட எத்தனையோ குறிப்புகளை வச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறீர்கள், உண்மைதான். ஆனால் அந்த கண்ணீரின் நிமித்தமாக இந்த எசேக்கியா ராஜாவை போல வியாதி விட்டுருங்க, மற்ற காரியங்களுக்காக இந்த சொல்ல முடியுமா? கர்த்தாவே, மன உத்தமமாய் உமக்கு இருந்தேன், உண்மையாக வாழ்க்கையில் நான் நடந்தேன், எல்லா காரியங்களும் என் குடும்பத்துக்கும் உமக்கு முன்பாக நல்ல காரியங்கள் நலமானதை செய்தேன், எந்த தீமைக்கும் தீமையான காரியத்துக்கும் நான் இடம் கொடுக்கவில்லை, தீமையான வார்த்தைக்கு இடம் கொடுக்கவில்லை, சிந்தைக்கு இடம் கொடுக்கவில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? தேவனை நோக்கி நம்ம சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா? ஆனால் எசேக்கியா ராஜா சொல்லுகிறான். எசேக்கியா ராஜா சொன்ன உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஏசையா அந்த அரண்மனை முற்றத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்பாக ஏசையா கூப்பிடுகிறான், என் தாசனாகி எசேக்கியா விட்டு மீண்டும் போய் நீ என்ன சொல்கிற, 15 வருஷத்தை உன் வியாதியை நான் குணமாக்கி 15 வருஷத்தை நான் என்ன செய்கிறேன், உனக்கு ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுக்கிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவருக்காக, தேவன் சொன்ன வார்த்தைக்காக எவ்வளோ ஒரு உண்மையாக இருந்திருக்காரு கவனித்து பாருங்கள். 15 வருஷம் நான் ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுக்கிறேன். அதுமெல்லாம் பாருங்கள், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிற முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகியே, பார்த்தீங்களா, என்னுடைய ஜனத்தின் அதிபதியாகியே எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாக தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன். இன்றைக்கு எத்தனை பேருக்கு குணமாயிருக்கு? குணமாக்குறதுக்கு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் ஏறெடுக்கிறோம், தேவைகளுக்காக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நிறைவேறுதா? நடக்குதா? நான் செஞ்ச பாவத்துக்கு, நான் என்னுடைய அக்கிரமத்துக்கு யார் குணமாக்க முடியும்? ஒருத்தரும் செய்ய முடியாது, ஒருத்தர் குணமாக்க முடியாது. என் தேவனுக்கு நிச்சயமாக அனுமதிக்கவே மாட்டார். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து கேளுங்க. எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ஒரு சாட்சி. நமக்கு பல பேர் சொல்லலாம் பரிசுத்தவான்களை குறித்து, எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. அவர் விண்ணப்பம் பண்ணுறாருன்னா நம்ம அந்தளவுக்கு தகுதியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அநேக முறை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணாலும், எப்போ ஆராதனைக்கு வந்தாலும் முதல்ல உங்கள் இறுதியும் பர்ஃபெக்டாக இருக்கணும். எசேக்கியா ராஜா சொன்னது போல் உங்கள் இறுதி எப்படி இருக்கணும்? எந்தவித குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும், யாரால் குறை சொல்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்குரிய சாட்சியின் நிமித்தமாய் கபடம் இல்லாதபடி, களங்கம் இல்லாதபடி உறுதியான நம்பிக்கையின் சாட்சியாக நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் ஜெபம் பதில் கிடைக்கும். உங்கள் கண்ணீருக்கு ஆனந்த கண்ணீராக மாற முடியும், உங்கள் கண்ணீருக்கு விடுதலை கிடைக்க முடியும். தவிர நீங்கள் ஆயுசு நாட்கள் முழுதும் அழுதாலும் புலம்புனாலும் ஆண்டவரும் கேட்க மாட்டார், உங்களை சார்ந்திருக்கிறவங்களும் கேட்க மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க. நான் ஒரு தேவனாக கர்த்தருக்கு முன்பாக நான் தேவ மனுஷனாக இருந்தானா, நான் தேவனை சார்ந்து வாழ்கிறேன்னா, நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவிக்கேற்ற சாட்சியாய் அவருடைய இருதயத்துக்கு குற்றம் சாட்டப்படாதவனா நான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கும். கண்ணீர் விட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எதுக்கு போய் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் எதுக்கு கண்ணீர் விடணும்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இன்னும் சந்தோஷமாக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருக்கிறேன், இன்னும் சந்தோஷமாக இருந்தால் சொல்கிறாரு. கண்ணீர் விட்டு புலம்படாமல் சொல்லலை. கண்ணீர் ஏன் வருகிறது? நாம் செய்கிற தவறு நிமித்தமாய். மேலே சொன்ன அத்தனை வார்த்தைகளும் கூட இன்னும் நிறைய சொல்லலாம், டைம் கிடையாது. நம் தேவனிடத்தில் புலம்பிட்டு அழுதுட்டு எதுக்கு இருக்கிறோம்? கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் சுயத்து நிமித்தமாக சில காரியங்கள் செய்து நிமித்தமாக தான் குடும்பத்தில் வாழ்க்கையில் நிம்மதி இழந்திருக்கிறாங்க. நீங்கள் தேடுற நிம்மதி இயேசு தான் தருவார், உலகம் தராது, கவர்மெண்ட்டு தராது, உங்கள் போதகர் தர முடியாது. நீ தேடும் நிம்மதி எந்த இருந்தாலும் இயேசு தான் தர முடியும். உன் கவலைக்கு கண்ணீருக்கு பதில் இயேசு மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அதுக்கு உதாரணமாக எசேக்கியா ராஜா இருக்கிறார். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தருக்கு ஏற்ற சாட்சியாக இருக்கணும். ஒருவேளை ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, மிஸ்டேக் ஆனாலும் உடனே மனம் திருந்தணும். மனம் திருந்தின பிறகு மீண்டும் அந்த முடிவுக்கு, பழைய வாழ்க்கைக்கு மீண்டும் தொடரக்கூடாது.
அதாவது விட்ட பாவத்தை மீண்டும் தொடரக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் பல தடவை அழுகிறேங்க, பல தடவை ஒப்பாரி வைக்கிறேங்க, அழுது ஜெபிக்கிறேங்க. சில பேர் பார்த்தா மாலையாக கண்ணீர் வடிப்பாங்க. வேஸ்ட்டு. கண்ணீர் வடிப்பதற்கு முன்பாக நீங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? சில சமயம் உங்கள் ஊழியக்காரர்கள் மூலிமா கர்த்தர் பேசுவார். சில காரியங்களுக்காக ஆலோசனைக்காக இங்கே வருவீங்க. ஊழியக்காரர்களுடைய வார்த்தை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவன். ஊழியக்காரன் நிமித்தமாக கர்த்தர் சில வார்த்தைகளை வெளிப்படுத்துவார் வசனத்தின் ஆதாரத்தோடு. அதை கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒருவேளை தப்பாக இருந்தோடு கர்த்தர் மாற்றுவார். நம்ம எங்கே கேட்குறோம்? ஊழியக்காரன்கிட்ட போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு நான் புத்தி கட்ட போயிருக்கிறேன், ஏதாவது வீடு வாங்கவும் சரி, திருமணக்காரமே எது இருந்தாலும் தானாக முடிவு எடுத்துக்கிறது. கடைசியில் பிரச்சனை வரும்போது பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணால் பாஸ்டர் என்ன வல்லமை பெற்றோட எல்லாமே இருக்குது, ஆண்டு கொடுத்துருக்காரதா இல்லைன்னு சொல்ல. ஒரு ஊழியக்காரனுக்கு எல்லாமே கொடுத்து தான் உட்கார வைப்பார், சும்மா அனுப்ப மாட்டார். ஆண்டவர் எங்ககிட்ட தெளிவாக சொல்லார், நீ ஜெபம் பண்ணாத, அவங்க கை பாவ கையாக இருக்குது, அவங்க சிந்தை வேறு பக்கம் இருக்குது, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணாத. நீ என்ன தான் கதறி இவங்கள மாதிரி அழுது ஜெபம் பண்ணால் நான் கேட்க மாட்டேன். உனக்கு எதாவது வேணுமா, உனக்கு எதாவது பிரச்சனையாக சொல்லி நான் செய்கிறேன், மற்றவர்கள் செய்யாது. அதனால தான் துன்மார்க்கன் வேண்டுதல் செய்யாதுன்றார் ஆண்டவர். பாவிகளுக்கு வேண்டுதல் செய்யாதுன்றார். எதுக்காக? அவன் செஞ்சிட்டே இருப்பான். மனம் திருந்தி வரவங்களுக்கு நீ செய். மனம் திருந்துறான் பத்தியா, மனம் திருந்தி ஒப்பு கொடுத்து அழுகிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு உடனே நீ செய்வேன்றாரு. ஏமாத்துறவங்களுக்கு செய்யாதீங்க. என்னை ஏமாத்துறான், என்ன எப்படி தேவனை செய்யாதீங்க. அவன் வேணும்னு கண்ணீர் விடுறான், மாயமானமான கண்ணீர், அது ஆவிக்குரிய கண்ணீர் கிடையாது, மனம் திருந்தலுக்கு ஏற்ற கண்ணீர் கிடையாது. ஜெபிக்காத, பேருக்கு போய் ஜெபம் பண்ணு, நான் ஒன்றும் உதவி செய்ய மாட்டேன்னு வரு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தயவாக கேட்குறது, அன்பாக கேட்குற எல்லாத்துக்காக, தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும்போது தேவ பிள்ளையாக நிற்கணும், தொல்லையாக நிற்கக்கூடாது, சத்ருவாக நிற்கக்கூடாது. நான் அவருடைய இருதயத்தை ஏற்ற மகன் மகள் என்று மார்த்தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். நீங்கள் உலகத்தான் கிடையாது, நானும் உலகத்தான் கிடையாது. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியில் அங்கே இயேசு 6வது வசனத்தை வாசிமா. உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். போதுங்க. உன் நாட்களோடு, இந்த நாளிலிருந்து உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டுவேன். செஞ்சாரா இல்லைங்களா? கர்த்தர் செஞ்சார், இல்லைன்னு சொல்லலை. 15 வருஷத்தை நான் கூட்டுவேன் உன் நாட்களோடு. ஜீவனுள்ள தேவன், நம்ம வணங்குற தேவன், ஆராதிக்கிற தேவன், பரிசுத்தம் உள்ளவர், பரிகாரி, இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், கண்ணீருக்கு பதில் தொடக்கிறது கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ, பிரச்சனை பண்ணுறார்களோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், வேலை செய்கிறதுல இருக்கலாம், இல்லை மற்ற சூழ்நிலை நிமித்தமாக எதிராக உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டே இருப்பாங்க. பலவிதமான அவங்க மூலியமாக இங்கே உள்ள உட்காந்துட்டு அழுவீங்க, பதில் கிடைக்காது, அவங்கள மேற்கொள்ளவும் முடியாது. இதனால் ரொம்ப தாக்கப்பட்டு நீங்கள் என்ன செய்யணும், மன குழுங்கி இருப்பீங்க. உங்களுக்கு எதிராய் சத்துரு எழும்புவார்கள், துன்மார்க்கர்கள் எழும்புவார்கள். அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். நல்ல ஜெபம் பண்ணுங்க, மனம் திருந்துவதற்கு ஜெபம் பண்ணுங்க, அழிப்பதற்கு ஜெபம் பண்ணாதீங்க. எனக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புறான்னா அவன் மனம் திருந்தணும். ஆண்டவரே என்னை போல உம்மை போல மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவனை எப்படியா கொன்று போடுங்க, கைகால் எடுத்துருங்க. என் முன்னாடி அவன் அவன் வாழ்க்கையை சின்ன பின்னா அவன் மாற்றுங்க, அப்போ தான் என் மனசு சந்தோஷப்படும் சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. அது கர்த்தர் கேட்க மாட்டார். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் பிசாசனால் வஞ்சிக்கப்படுகிறதுனால அவன் வாழ்க்கை, அவன் சுவாபம் இப்படி இருக்கிறது. அவனும் தேவனுடைய புத்திரர். அவர்களுக்காக அவரும் உங்களுடைய சகோதரிகள். அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் உம்மை போல மாற்றுங்க. இனி என் சத்துருவை என்னை பார்க்காதபடி சிநேகிதனே என்று சொல்லத்தக்க அன்பு செலுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரை. நானும் அன்பு செலுத்துவேன். தீமைக்கு தீமை செய்யாதே, தீமைகளை நன்மையாய் மாற்று. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவனை குறித்து, அவன் செய்கிற குறித்து நீ அழுகாத, புலம்பாதே. கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தாவீது பக்தன், தாவீது ஒரு ராஜா. அவன் நினைச்சா தேசத்தை அழிக்க முடியும், ஒரு தேசத்தையே அழிக்க முடியும், எதிராக வரக்கூடிய சத்துருக்களை நிர்மூலமாக்க முடியும். தாவீது ஒரு நல்ல யுத்த வீரன். அதுவும் இல்லாமல் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய பவர்ஃபுல் டேவிட்.
ஆனால் அவனால் முடியும். ஆனாலும் அவனுக்கு எதிராக வரக்கூடிய பலவிதமான சத்துருக்களுக்கு அவன் விரோதமாக எழும்பாதபடி தேவ சமூகத்தில் அழுது புலம்புகிறான். அந்த இறுதி உங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. ஜன்ம விரோதியை நம்ம பார்க்கக்கூடாது. நம்முடைய சகோதர சகோதரியை நம்ம நினைக்கணும். சொந்த பந்தங்களுக்கு உறவு எப்படிக்கோ அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 6:10 வரைக்கும் வாசிங்க. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடிதியிலே வெட்கப்படுவார்கள். ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்போ தாவீதுக்கு விரோதமாக எழும்பினவர்களை குறித்து தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். நல்லா கவனிச்சிங்களா? தாவீதோட வாழ்க்கையில் அவருக்கு விரோதமாக எழும்புற அந்த தேவ ஜனங்களை அவர் என்ன செய்றாரு? தேவ தாசனாகி அவர் என்ன செய்றாரு? ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? 6ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறது, என் பெருமூச்சினால் நான் இழைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் படுக்கையை மிகவும் ஈரமாக்கினேன், என் கட்டிலே நினைக்கிறேன். அப்படின்னா அது அழுது சும்மா இல்லை, தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறார். தன்னுடைய பிரச்சனைகளை குறித்து, எதிராக வரக்கூடிய போராட்டங்களை குறித்து அழுகிறார். என் துயரத்தினால் என் கண் குழி விழுந்து போயிற்று, துயரம் என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமாக என் கண் அழுது என் கண்ணுடைய அன்றைய இமைகள் மங்கி போய்விட்டது, விழி. அது மாத்திரமே, அக்கிரமக்காரன் நீங்கள் எல்லாரும் என்னை அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்பார். அக்கிரமக்காரர் சத்துருக்களை எல்லாரும் என்னை அகன்று போங்கள், நான் ஜெபிக்கிறேன் ஜெபத்துக்கு கர்த்தர் என் அவருடைய செவியை சாய்த்து எனக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிற தேவன். பார்த்தீங்களா? அவன் உண்மையாக இருந்துக்கிறான். தேவனுக்கு பிரியமாக இருந்தனால்தான் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். அது மாத்திரமல்லாமல் என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. அதனால தான் என்னுடைய பகைஞர் எல்லாரும் வெட்கப்படும்படியாக கர்த்தர் செய்வார். அது மாத்திரம் சடிதியில் அவர்கள் பின்னாக திரும்பி வெட்கப்பட்டு ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாக ஒரு வழியில் வருவாங்க, 7 வழியில் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. யார் உனக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள் அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள், மன்னிப்பு கேட்க வருவார்கள், மனந்திருந்த வருவார்கள், சமாதானம் அடைய வருவார்கள். தவிர எதற்காக? நீ தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்காக. நீ எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்கள் இருதயத்தை திருப்புவார். வாக்குவாதம் பண்ணுவதற்கோ மாம்சத்துக்கு விரோதமாக போராடுவதற்கோ ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்காக நாம் மன்னிப்பை கேட்க வேண்டும். அவர்களுக்காக நம்முடைய ஜெபம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீதுக்கு விரோதமாக எழுப்பினவர்களை தாவீது தேவனை நோக்கி முழுது கண்ணீரோடு ஜெபிப்பதனால தான் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். பார்த்தீங்களா? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என் அழுகையின் சத்தத்தை கேட்பார் அல்ல, கேட்டார். அப்போ கேட்டதுனால தான் ஆண்டவர் அந்த அற்புதம் செஞ்சதுனால தான், சத்துருக்கள் கையிலிருந்து விடுவித்ததுனால தான் இந்த ஜெபத்துக்கு நன்றி சொல்லுகிறார். கேட்டார். அப்போ நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் என் ஜெபத்தை இது நிமித்தமாக கேட்டார்ன்ற சாட்சி சொல்லணும். நம்ம தவறான காரியங்கள் சொல்லிட்டு செஞ்சுட்டு கர்த்தருடைய சமயத்தில் அழுது ஆண்டவரே கேளுங்க ஆண்டவரேன்னு சொன்னால் எப்படி கேட்பாரு? நினச்சிப்பாரு. ஆண்டவர் செய்ய மாட்டார். அவங்களுக்காக உத்தம ரீதியத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும், போராடி நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் உங்களுடைய வாக்குவாதத்தை நிமித்தமாக போராடுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது தேவ பிள்ளைகளுக்கு. அதே நேரம் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணினது நிமித்தமாய் கர்த்தர் செய்ய வேண்டிய நேரத்தில் அழகாக சேஃப்டியாக செஞ்சு முடிப்பார். நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஸ் இருக்குது. ஆண்டவர் அடித்தாருன்னா ஒரு கேஸும் கிடையாது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்ம அடித்த கேஸு, ஆண்டவர் அடித்த ஒரு கேஸும் கிடையாது. புரியுதுங்களா? ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லாமல் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதிரான பிரச்சனைகள் எது வந்தாலும் தயவு செய்து நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு மேலே நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜெபம் கர்த்தருக்கு சமூகத்தில் கரெக்டாக சரியாக இருந்ததுன்னா நீங்கள் எசேக்கியா ராஜா உங்களுக்கு விடுதலை கொடுத்தது போல உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார் என்ற நிச்சயமே. ஒரு விதவியை குறித்து நம்ம பார்க்குறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம். ஒரு விதவியை விரோதமாக எழும்பினார்கள். ஒரு விதவிக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பும்போது அவள் என்ன செய்யணும்? ராஜா கிட்ட என்ன செய்யணும்? அழுது புலம்புறதுக்காக நம்ம பார்க்குறோம். வாசிப்போம். லூக்கா சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டு 2வது வசனத்திலிருந்து 8 வரைக்கும் ஒருத்தர் வாசிக்க அன்பா கேட்கிறேன். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவளிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். இதெல்லாம் என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விதவை அவளுக்கு விரோதமாக என்ன செய்கிற ஒருத்தர் எழும்புகிறான். நியாயம் விசாரிப்பதற்காக அவன் என்ன சார் நியாயாதிபதியாக அந்த ராஜா கிட்ட வருகிறான். ராஜா கிட்ட வரும்போது அவன் என்ன சார் ஒவ்வொரு நாளும் என்ன சார் அவளோட விண்ணப்பத்தை கேட்காதபடி, அவளுக்கு ஒரு நியாயம் விசாரிக்காதபடி அவளை திருப்பி ஒவ்வொரு நாளும் அனுப்புகிறான். அவள் எந்த விதத்திலும் அவனை முறுமுறுக்காதபடி, கோபித்து கொள்ளாதபடி, எதிராய் பேசாதபடி, குறை சொல்லாதபடி, ஒவ்வொரு நாளும் அலட்டி கொள்ளாமல் மிகுந்த சாந்தத்தோடு பொறுமையோடு அவள் திரும்பி வருகிறாள். அடுத்த நாள் போகிறாள், திரும்பி வருகிறாள், அடுத்த நாள் போகிறாள். இப்படி பலவிதமான நாட்கள் கடந்து போன பிறகு அந்த ராஜா பார்க்குறாரு, எத்தனையோ முறை இவளை என்ன செய்கிறேன், வெளியே அனுப்புகிறேன், துரத்தி அனுப்புகிறேன், ஆனால் எந்த விதத்திலும் என் முறுமுறுக்காமல் என்னை அலட்டி கொள்ளாமல் நல்ல சாந்தமாக இவள் போயிட்டு வராளே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷைக்கு நான் நியாயம் விசாரிப்பிருந்தால் என்ன ஆகும்னு சொல்லி அவன் மனதுருகுறான். நல்லா கவனிச்சு பாருங்க. திருப்பி திருப்பி திட்டி அனுப்புகிறான். அவள் அமைதியாய் போகிறாள், மீண்டும் வருகிறாள், அமைதியாக கேட்கிறாள், மீண்டும் திட்டி அனுப்புகிறான். இப்படி பல நாட்கள் ஆனவன் அவன் உணர்கிறான், இவ்வளோ ஒரு நல்ல மனுஷியாக இருக்கிறாளே, அவளுடைய நியாயத்துக்கு நான் பதில் கொடுக்காமல் நான் கடினமுள்ள ஒரு இறுதியுள்ளவனாக இருக்கிறேனே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அந்த மகளுக்கு நியாயம் விசாரித்து தீர்ப்பு பதில் கொடுக்கிறான். அப்போ ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, ஒரு கடினமான ஒரு மனிதனே அந்த மகளுக்கு இரக்கம் பாராட்டி நியாயம் விசாரிக்கும் போது இரவும் பகலும் என் சமூகத்தில் வந்து அழுது புலம்பி உன் தேவைகளுக்காக சூழ்நிலை நிமித்தமாக எதிராகி வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக இரவும் பகலும் அழுகிற உங்களுக்கு நான் நியாயம் இருப்பேனோ, உங்களுக்கு உதவி செய்யாமல் நான் இருப்பேனோ என்று சொல்லி என்ன செய்கிறாரு, நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தைகளை கொடுக்குறார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நான் சொல்லுவேன். ஒரு மனிதனே அந்த இரக்கம் படும்போது, ஒரு மனிதனை இரக்கம் பாராட்டி அவளோட அழுகையின் சத்தத்தை கேட்டு நீதியை வழங்கும்போது, கர்த்தராகி தேவனாக கிறிஸ்துவாகி உங்களை அழைத்த தேவனாக நான் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்காமல் இருப்பேனோ என்று சொல்கிறார். அப்போ நியாயமான முறையில் உங்களுடைய விண்ணப்பம் ஜெபம் இருக்க வேண்டும். உங்கள் காரியங்கள் சூழ்நிலைகள் இருக்கணும். அநியாயம் செஞ்சுட்டு பிறருக்கு அநியாயம் செஞ்சுட்டு வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிற்கக்கூடாது. புரியுதுங்களா? நியாயமான முறையில் இருக்கணும். உங்களுக்கு நியாயமான முறையில் எதிராகி வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள், கரங்களை தட்டி. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்கள் கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுத்து நீங்கள் கம்பீர ஆனந்த களிப்பின் சத்தத்தோடு போவீர்கள் என்ற நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறது. சங்கீதம் 126:5 எடுத்தவங்க வாசிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆமேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கம்பீரத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க, அறுப்பீர்கள். கண்ணீரோடு விதைக்கிறீங்க, கண்ணீரோடு வசனத்தை வச்சு நீங்கள் என்ன செய்றீங்க, ஜெபிக்கிறீங்க, அழுகிறீங்க, புலம்புறீங்க கர்த்தருடைய சமூகத்தில். ஆனால் ஒரு நாள் உங்களுடைய கண்ணீருக்கும் விண்ணப்பத்துக்கும் ஜெபத்துக்கும் ஆனந்த களிப்பின் சத்தத்தோடு கம்பீரமாக நீங்கள் என்ன செய்வீர்கள், புறப்பட்டு போக அந்த சமாதானத்தோடு காண கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கவனிங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சுவிசேஷ ஊழியம் இந்த உலகத்தில் 3 வருட காலமாக அவர் திருப்பணி செய்து கொண்டிருக்கிற வேளையில் பாவமான ஒரு மனுஷன் இடத்துல அவன் போகும்போது அவன் வீட்டுக்கு அழைக்கிறான், பரிசேயனை அழைக்கிறான். அழைக்கும்போது அவர் வீட்டுக்கு அவர் என்ன செய்கிறார், அழைப்பை பெற்றுக்கொண்டு சீசர்களோடு போகிறார். அங்கே பார்த்தோன்னா விபச்சார ஸ்திரியானவள் என்று நம்ம பார்க்குறோம். விபச்சார ஸ்திரியானவள் என்ன செய்கிறான்னா, இயேசு கிறிஸ்து வருவதை கண்டு அவள் என்ன செய்கிறான்னா, நேராக டைரெக்டாக இயேசு கிறிஸ்துவிட்ட டைரெக்டாக போய் தன்னுடைய செய்த எல்லா வாழ்நாள் முழுவதும் அவள் செய்த விபச்சார தொழில்
மற்ற பாவங்கள் இவைகளெல்லாம் என்ன செய்யணும்னா தன்னுடைய கண்ணீரால் விலை மதிக்க முடியாத பரிமள தைலத்தினாலே அவருடைய பாதத்தை கழுவி தன் முடிவினால் என்ன செய்கிறார், துடைத்து விடுகிறதை பார்க்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசேயன் என்ன செய்கிறான்னா, ஏன்னா இவள் செய்த பாவங்கள், இவள் செய்த அக்கிரமங்கள் இவருக்கு தெரியுமா இல்லையா, எனக்கு தானே தெரியும், இந்த ஜனங்களுக்கு தெரியும், இவருக்கு தெரியுமா தெரியாதே, அது கண்டுபிடிக்கிறா இல்லையா, அவனுக்குள்ள ஒரு சோதனை. அப்போ தான் சீமோன் ஒன்று சொல்லி அவர் பேரை சொல்லி அழுக்கிறாப்புல, இவர் செய்த யாருக்கு அதிகமாக கடன் வாங்கினவன் 2 பேர் இருக்கிறாங்க, யாருக்கு கடன் அதிகமாக இருக்கிறவங்க மன்னிக்க போகிறானோ இல்லை குறைவாக இருக்கிறவங்க மன்னிக்க போகிறானோ கேட்டபோது, யார் அவனுக்கு அன்பு பெற்றுக்கான்னு சொல்லும்போது அதிகமாக கடன் பெற்றவனுக்கு யார் இரக்கம் பாராட்டி அவனே அன்பு செலுத்துகிறவன் என்று சொல்கிறார். அப்போ தான் அவன் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ என் வீட்டுக்கு என்னை அழைத்தீர், அழைத்த நிமிஷமாக இந்த நிமிஷம் வரைக்கும் என் பாதத்தை நீ கழுவவில்லை, எனக்கு என் பாதத்தை முத்தம் செய்யவில்லை, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இவளோ, என்னையுடைய அழைப்பு பெறாத இவளோ என் ஓயாமல் முத்தம் செய்து தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இவள் மன அழுது புலம்பிக் கொண்டு பரிமள தைலத்தினாலே என் காலை கழுவுகிறாள் என்று சொல்லி இவளை குறித்து சாட்சி சொல்கிறார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் வாசிப்போம். அங்கே சொல்லப்படுகிற 7ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ள 38 48 வரைக்கும் நேரம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்து பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாள், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையை எண்ணெயை பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எனக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். கவனிச்சிங்களா? தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறாள். ஓயாமல் தேவ சமூகத்தில் வந்து அவர் முத்தம் செய்கிறாள். தனக்குள்ள விலை மதிக்க முடியாத அளவுக்கு அந்த பரிசு பொருட்கள் சொல்லப்படுகிற அளவுக்கு அந்த பரிமள தைலத்தை ஊற்றி அவருடைய பாதத்தை கழுவி முத்தம் செய்து பாவ மன்னிப்பை கேட்கிறார். அதனால தான் ஆண்டவர் அவளுடைய பாவங்களை முற்றிலுமாக மன்னிக்கப்படுகிறார். இவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அனுப்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார். எத்தனையோ அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஓயாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோமா? நேரம் கிடைக்கும்போது ஜெபிக்கிறோமா? பாவ அறிக்கை செய்கிறோமா? மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோமா? இல்லை கர்த்தருக்கு ஏற்ற சாட்சியாக தான் நம்ம வாழ்கிறோமா? மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி கொடுக்குறோமா? இல்லவே கிடையாது. நம்மக்கிட்ட இல்லை. நம்ம செய்கிறத செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். ஆனால் தேவைகளுக்கு மட்டும்தான் நம்ம ஆராதிக்கிறோமே தவிர, ஆண்டவரே என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பாவ மன்னிப்பு இல்லாத அளவுக்கு நிச்சயத்தை எனக்கு கொண்டு தாங்க, நான் எந்த நிமிஷமானாலும் நீர் என்னை விசாரிக்கும் போது குற்றம் சாட்டப்படாத மகனாக என்னை மாற்றுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா? இன்றைக்கு மரித்தாலும் உங்களுடைய ராஜ்யத்துக்குள் நான் பிரவேசிப்பேன் என்ற நிச்சயம் எனக்குள் இருக்கிறது. அந்த தீர்மானம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? இல்லை ஆண்டவரே உங்களுடைய வருகை எந்த நிமிஷம் வந்தாலும் என்னை அழைத்து செல்வதற்கு நான் பாத்திரமாய் ஆயத்தமாய் பாத்திரவானாய் காணப்படுகிறேன் என்று சொல்ல தகுதி கொள்ள உங்கள் ஜெபம் இருக்கிறதா? வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை. நினச்சி பாருங்கள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது. அதனால தான் அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆனால் விருந்துக்காக அழைச்சவன், வீட்டுக்கு அழைச்சவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலை.
அவன் என்ன செஞ்சான்? இயேசு கிறிஸ்து அவ்வளோ சந்தோஷமாக அழைச்சான் பரிசேயன். அவனை அவனுக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லை. அதே இவனுக்கு கிடைச்சிருக்கு. சகையோட வாழ்க்கை அப்படி தான். சகை ஒரு பேர், அவன் ஒரு டேக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவன். அவனுடைய வாழ்க்கையில் அதே தான். தன் பாவங்களை அவன் என்ன செய்ய, இயேசுவை பார்த்த உடனே அவனும் வீட்டுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது ஆண்டுடைய சமூகத்தில் அவன் மனம் திருந்துறான். நான் இதுவரைக்கும் அநியாயமாக யார் இடத்துல பணத்தை வாங்கியிருந்தேன்னா 4 மடங்கு உம்முடைய பார்வைக்கு, உம்முடைய கண்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் திருப்பி, ஏழைகளுக்கு திருப்பி கொடுக்குறேன். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம். இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே, இயேசு சொல்லவே கிடையாது, பரிசேயனுக்கு சொல்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. இயேசுவை பார்த்த உடனே, அவர் முகத்தை பார்த்த உடனே, அவர் உபதேசத்தை கேட்ட உடனே அவன் இருதயம் குத்தப்படுகிறது. அப்படி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டேக்ஸ் கலெக்டரில் மக்களிடத்தில் அநியாயமே பணம் சம்பாதித்து சேகரித்து வைத்தான். அத்தனையும் அவன் திருப்பி என்ன செய்றான்? அதே வாங்கினவர்களுக்கு திருப்பி கொடுக்குறான். இன்னும் நான் அதிகமாக யார் இடத்துல வாங்கியிருந்தேன்னா 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்குறேன்றான். நாளத்தனையா என்ன வட்டியும் முதலுமாய். எதற்காக அவன் திருப்பி கொடுக்கணும்? நானும் இயேசுவின் பிள்ளையாக மாறணும். அதனால தான் ஆபிரகாம், இவனும் ஆபிரகாமோட குமாரன் என்று தேவன் சொன்னார். ஆபிரகாமுடைய மடியில் இவனும் இருப்பான், ஆபிரகாமுடைய சன்னதி இவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். நம்மை பார்த்து கொடுக்க முடியுமா? என்னை பார்த்து உங்களை பார்த்து கொடுக்க முடியுமா? ஆபிரகாம் சன்னதி நம்ப வேணா சொல்லிக்கலாம். மற்றவங்க கேட்குறவனுக்கு அப்படியா, சரி ரொம்ப சந்தோஷம் சொல்லுவாங்க. நம்ம இறுதியை நினச்சி பாருங்கள், கொஞ்சம் நினச்சி அப்படியே ஒரு 2 நிமிஷம் உட்காந்து நேர் முழங்கால் உட்காந்து நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன்னு பாருங்களேன். நான் தேவனாக கர்த்தருடைய இருதயத்துக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன்னா, என் ஜபத்துக்கு ஏற்ற பதில் அவர் கொடுக்குற அளவுக்கு நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன்னா, ஒரு 2 நிமிஷம் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணில் இருந்து மாலையாக கண்ணீர் வரும். உண்மையாக ஆராதிச்சிங்கன்னா போதும். நமக்கு அந்த சிந்தை கிடையாது. நமக்கு நாமளே என்ன முடிவு எடுத்துடும். நான் பாவி இல்லை, நான் இதெல்லாம் பாவமா, நான் செய்கிறது இதெல்லாம் பாவம், இதெல்லாம் ஒரு பாவம் கிடையாது. கொலை செய்கிறது, திருடுறது, விபச்சாரம் பண்ணுறது, அதுதான் பாவம். பொய் பேசுறது, திட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, சபைக்கு சரியாக வராதது, அது எதுன்னு குறை சொல்கிறது, அதெல்லாம் பாவமே கிடையாது. இது உலகத்தில் அரசியலில் சகஜம் மாதிரி போயிடுது. இயேசு கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்தாரா? சரி, அவர் விட்டு தள்ளுங்க. அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள், ஆயிரக்கணக்கான விசுவாசிகள், அவங்க இப்படி தான் வாழ்ந்தாங்களா? அனனியா சப்பரியா தன்னுடைய சொந்த பணத்தையே கர்த்தருக்கு கொடுக்கறதுல பாதி எடுத்து வச்சதுக்கே மண்டையை போட்டாங்க 2 பேரும். அவங்க சொந்த பணங்க, உழைச்சி அவங்க சம்பாதிச்சது, கர்த்தருக்கு கொடுக்கறதுல அவங்க சிந்தை வந்துச்சு. எல்லாரும் உண்மையாக கொடுத்தாங்க, இவன் பாதி கொடுத்தான். அப்போ சாபம் வந்துருச்சு. இன்றைக்கு இப்போ கேட்ட உடனே செத்தான். அவன் புருஷனை அடக்கம் பண்ணிட்டு வாசலில் அவங்க வாலிபர்கள் வரத்துக்கு முன்னாடி நீயும் போவாடா சதயம் வச்சு அப்படி செத்தான். நினச்சி பாருங்க. இரக்கமுள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், தண்டிக்கிறவனும் கூட தான். நம்ம ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? மனம் திரும்பலுக்கு ஏற்ற சாட்சியாக இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக எழும்பினால பாவம்தான். பெற்றோர்களை பார்த்து நீ ஏன் எதுக்கு என்னை ஜனிப்பித்தாய், எதுக்கு என்னை பெத்தேன்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் ஐயோன்னு அர்த்தம். ஐயோன்னு என்னது? இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. பெற்ற பிள்ளைகள் பெற்ற தாய் தந்தைகளை கனப்படுத்தாம அவங்கள பார்த்து நீ எதுக்கு நீ பெத்த அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்க்கை அதோடு முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீ எத்தனை நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் அது ஆண்டவர் கேட்டால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மீண்டும் ஆசீர்வாதம். இது நான் சொல்லலை, நான் சொன்னால் என்னை ஆண்டு என் வாயில் அடிப்பார். ஜீசஸ் சொல்லிக்க, சாலமோன் நிமித்தம் இயேசு சொன்ன வார்த்தை இது. சரிங்களா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அந்த நிச்சயம் எனக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும். அப்போ தான் என் ஜெபத்துக்கும் என் கண்ணீருக்கும் விடுதலை கர்த்தர் கொடுப்பார். அவள் கண்ணீரால் தன் பாவங்களை கழுவுகிறாள். நம்ம கம்பீரத்தோடு இங்கே வந்து ஆராதிச்சுட்டு போயிட்டு இப்போ வெளியில் போய் 1 மணி நேரம் கூட இருக்கா, வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ள எத்தனை பாவம் தொடர்ந்து பின்னாடி வந்துட்டு இருக்கு, செஞ்சிகிட்டே போகிறோம். புரியுதுங்களா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு அந்த மாதிரி உங்களை விட்டு நான் கர்த்தர் சொல்லணும் இல்லையா? எங்கிட்டையும் சொல்லணும் இல்லையா? என் அன்பு பிள்ளைகளை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, நான் மன்னிச்சிட்டேன் கர்த்தர் சொல்லணுங்க. என்னை பொறுத்தவரை கர்த்தர் சொல்கிற அளவுக்கு வச்சுக்கூடாது. அது ஏன் அவர் போய் சொல்லணும்? சொல்லாத அளவுக்கு நான் தெரிஞ்சிட்டேன், நல்லது தானே? கர்த்தர் பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு நான் பாவம் செய்யணுமா?
அவர் சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாது. ஆண்டவர் கேள்விக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதான் உத்தமம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, இப்போ அன்னாளோட கண்ணீரை கர்த்தருக்கு பார்க்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் 6லேருந்து 10 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2லேருந்து 6 வரைக்கும் வாசிங்க. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பென்னினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனக்கசது மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். போதும் நேரம். எல்கனா என்ற ஒரு மனுஷன் இருக்கும்போது இப்ராஹிம் மலை தேசத்திலே சோப்பியம் என்ற எண்ணப்பட்ட இடத்துல ராமாவில் எல்கனா என்ற ஒரு மனிதன், அவனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி பார்த்துட்டுன்னா அன்னாள், இன்னொரு பார்த்தா பெண்ணினாள். அப்போ எல்கனாவுக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. அதில் அன்னாள் பெண்ணினாள் 2 பேர் இருக்கிறாங்க. அன்னாளுக்கு பல வருடங்கள் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதனால பெண்ணினாலை திருமணம் பண்ணி அவங்களுக்கு மூலிமா குழந்தை பாக்கியம். இந்த பெண்ணினாள் என்ன செய்வான்னா, அடிக்கடி இவளை பிள்ளை பெறாத மலடி என்று சொல்லி பல விதத்தில் துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி மனம் கசுகிற அளவுக்கு அவள் சொல்லி கொண்டே இருப்பாள், வேதனைப்படுத்தி கொண்டிருப்பாள். புருஷன் இடத்துல பல முறை சொல்லியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. புருஷன் சொல்கிறப்ப நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு ஏதாவது குறை நான் வச்சிருக்கிறேன்னா? 10 குமார்களை பார்த்தும் அதிகமாக இரட்டத்தனையான எல்லாவித சமாதானத்தை ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு கொடுத்து நேசிக்கலையா என்று சொல்கிறான். ஆனால் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் அடைக்கப்பட்டிருக்கிறது. இவள் பார்த்தால் யாரிடத்தில் சொல்லி பிரயோஜனமில்லை, கணவனிடத்தில் சொல்லி பிரயோஜனமில்லை. என் நிந்தனை அவமானங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, என் வேதனை பெருகி கொண்டிருக்கிறனால் அவள் என்ன செய்கிறாள்? தேவாலயத்துக்கு போகிறாள். அங்கே போய் தன்னுடைய தேவனாக கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கடந்து தன் இருதயத்தை ஊற்றி அவள் என்ன செய்கிறாள்? ஜெபிக்கிறாள், அழுது புலம்புகிறாள், ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீரானால் அவன் தலைமுடி பால் மறக்கும் நாள் வரைக்கும் உன்னை கொண்டு போய் உம்முடைய ஆலயத்தில் உமக்கே பரிசாக கொடுப்பேன். அது மாத்திரமில்லாமல் அவனை சவர கத்தி அவன் தலையில் படாதபடி அவன் முழுமையாக உனக்கு காணிக்கையாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுகிறாள். அது மாத்திரமல்ல, அங்கே 20ஆம் வசனத்தில் பார்த்துட்டிங்கன்னா, சில நாட்கள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரீது அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறாள். அவள் அழுது ஜெபித்து அந்த ஜெபத்தை கேட்டு பலவிதமான நிகழ்ச்சிகளாக இருக்குது, பேச நமக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போது அங்கே ஏலி என்ற ஒரு மனுஷன் இருந்தான், ஆசாரியன், எங்களை போல ஒரு போதகர். அன்னாளோட ஜெபத்தை கேட்குறான். சில காரியங்களை குறித்து சொல்லும்போது அன்னாள், அப்போது நீ சமாதானத்தை போ, கர்த்தர் உன் வேண்டுதல் சத்தை கேட்பார் என்று சொல்லும்போது, அப்பொழுது அவள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஊழியக்காரன் சொல்கிறதை கேட்டு போய் போஜனம் பண்ணுகிறாள். அதன் பின்பாகத்தான் என்ன செய்கிறார்? தேவன் அவளுடைய கர்ப்பத்தை கனியை திறந்து கொடுத்து அவள் விரும்பினபடியாக ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து
அந்த மகனை சந்தோஷமாக பெற்றெடுக்க உதவி செய்தார். அதோடு மாத்திரமல்ல, அவள் பொருத்தனை செய்த பிரகாரமாக தேவ ஆலயத்தில் கொண்டு போய் என்ன சிறப்பில் கொண்டு போய் தேவனுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அந்த மனுஷன் தான் யார் என்றால் அண்ணனோட மகன் சாமுவேல் தீர்க்கதரிசி. புரியுதுங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அவரும் ஒருத்தர் தான், சாமுவேல் தீர்க்கதரிசி. இப்படியாக அண்ணாளோட அந்த கண்ணீரை கர்த்தர் கேட்கிறார். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் ஜெபித்தா என்ன ஆகும்? ஆண்டு நிச்சயமாக மனதிருங்குவார். இப்போ நம்ம இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பது மட்டும் இல்லாமல் தேவ சமூகத்தில் நம்ம பர்ஃபெக்டான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமே நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஆகாரோட கண்ணீரையும் கர்த்தர் கேட்குறார். இதே சம்பவம் தான். ஆகாருக்கு என்னது, ஆபிரகாமை திருமணம் பண்ணியாச்சு. ஏன்னா சாராய் நிமித்தமாக தான் அவரோட வார்த்தையை கேட்டு திருமணம் பண்ணல, அந்த மனைவியாக கொண்டு போய் வச்சாச்சு. அவள் மூலியமாக ஆகார் ஆபிரகாம் மூலியமாக என்ன கர்ப்பத்தின் கனியை கெடுத்து ஆண்டு கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவளும் மூத்ததாரத்தோட கொஞ்சம் வார்த்தை நிமித்தமாக கசப்பு நிமித்தமாக அவளை வீட்டை விட்டு துரத்துகிறாள் புருஷனோட அனுமதியோடு. உனக்கு என்ன தோணுதோ அதன்படி நீ செய் அப்படின்னு சொன்னாலும் இதுதான் சான்னு சொல்லிட்டு என்ன சிறப்பில் வீட்டு பணிப்பண்ணியாக ஆகாரை அவளை வீட்டை விட்டு விரட்டுகிறாள். அவளை என்ன சொல்கிறார், கர்ப்பத்தோடு மாச கர்ப்பத்தோடு வனாந்தரத்தில் புறப்படுகிறாள். புறப்பட்டு போகும்போது அவள் அழுது கொண்டு புறப்பட்டு போகும்போது தேவதூதன் வருகிறான். அவளோட அங்கலாப்பை அழுகை சத்தத்தை கேட்டு என்ன சொல்கிறாரு, சில வார்த்தைகளை கர்த்தர் சொன்ன வார்த்தையை தேவதூதன் சொல்கிறார். பிறகு உனக்கு ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாங்க, உன் சன்னதியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். இப்படியாக கர்த்தர் சொன்ன வார்த்தை நிமித்தமாக அவளோட அழுகையின் ஜெபத்தின் மூலியமாக கர்த்தர் செய்தார். அதுவும் இல்லாமல் என்ன சார், நீ உன் ஆட்சியார் இடத்துல போய் அடங்கிருன்னு சொன்னார். எவ்வளோ பிரச்சனை என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருந்து அடங்கி சமாதானமாக இரு. நான் செய்ய வேண்டிய கடமைகளை நேற்ற நேரத்தில் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ அவளுடைய அழகியின் கூக்குரலை கர்த்தர் கேட்டு ஒரு தேவதூதனை அனுப்பி அவளுடைய சமாதானத்தோடு அவளை அனுப்பினார். நன்றாக கவனித்து பாருங்கள். அப்போ ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை கண்ணீரோடு வந்தாலும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் கண்ணீருக்கு விடுதலை கர்த்தர் கொடுப்பார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அது மாத்திரமில்லாமல் பார்த்துட்டோன்னா இங்கே இன்னொரு காரியத்தை பார்ப்போமானால் 17வது வசனத்தை வாசிங்கண்ணே. ஆதியாகமம் 21, 13, 17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தான். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவள் அழுது புலம்புகிற அந்த சத்தத்தை கேட்டு தேவதூதன் ஆண்டோடு அனுப்பி அவருடைய விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார், நிறைவேற்றி அவருடைய சகல ஜனங்களுக்கு மத்தியில் என்ன ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சன்னதியாக கர்த்தர் மாற்றினார். ஆக உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எத்தனையோ காரியங்கள் திட்டங்கள் வைத்திருக்கிறார். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்ய அவர் ஆவலாய் விருப்பமாக இருக்கிறார். ஆனாலும் ஆண்டோர் செய்கிற நாள் வரைக்கும் நீங்கள் நல்ல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பத்தோடு நீங்கள் என்ன செய்யணும், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போது ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய கண்ணீர் நிமித்தமாக கவலை நிமித்தமாக நிச்சயமாகவே உங்களுடைய தேவைகள் எல்லாமே ஆசீர்வாதமாய் சாட்சி நிமித்தமாய் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். எனவே அதற்கு இடையில் நீங்கள் எந்த விதத்திலையும் அழுது புலம்பி உங்கள் வாழ்க்கை இழந்து போகாதபடி, உங்களுடைய சமாதானத்தை கெடுத்துக்கொண்டு சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடாதபடி நீங்கள் தேவ சமூகத்திலே உறுதியான நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுத்து உங்கள் ஆனந்த களிப்பின் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையில் நடத்துவாராங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் நாம் எழுந்து நிற்போமாக.